ட்ரை பண்றேன். ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ ரெக்கார்டு எனக்கு ஆகுது. ஆகுதுங்களா? ஆமா, உங்களுக்கு அந்த சிம்பிள் வருது. ஓகே. இங்க ஒருத்தர் பண்ணா போதும் நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஓகே ஓகே, யாராவது ஒரு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட ஓகே தான். ஃபைன். ஓகே. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். வீழ்ச்சி. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் இந்த பேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ நவ் யூ கேன் ஏபிள் டு சி நேம், டைப், ஸ்டேட்டஸ், ரிசோர்ஸ் குரூப், லொகேஷன், சோர்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்காங்க. தென் ஆன் பிலோ வந்து ஐ ஹேவ் எ நோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் டு டிஸ்பிளே. ஐ கிரியேட் எ விர்ச்சுவல் மிஷின். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து வி ஆர் கோயிங் டு கிரியேட் எ விர்ச்சுவல் மிஷின். ஓகே, இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்னன்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் லைக் ஒவ்வொரு இப்போ மேலே இப்போ வந்துட்டோம். இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் விர்ச்சுவல் மிஷின்ஸ். இதுலேயும் பார்த்துங்க ஆடு, ரிசர்வேஷன்ஸ், எடிட் காலம், இதை ஸ்டார்ட், இது எல்லாமே வந்து நம்ம கிளியராக வந்து ஒவ்வொரு இதுலையும் விண்டோலையும் போகிறப்பையும் வி ஷுட் ரிமெம்பர். ஸோ வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் செட்டிங்ஸ் அங்கே இருக்கு எல்லாமே. ஏன்னா வி ஆர் நாட் ஓன்லி கோயிங் டு யூஸ் போர்ட்டல். போர்ட்டல் வந்து ஒரு லிமிடெட் செட் ஆஃப் ஆக்சஸ் தான் இருக்க போகுது. தென் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் எது பண்ணாலும் வி ஆர் கோயிங் டு ரைட் ஏ ஸ்கிரிப்ட். ஸோ அந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் ஆஸ் வெல் அஸ் த கிளவுட் ஷெல், இது ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம எழுத போகிறது எல்லாமே என்னன்னா இதுதான் வந்து பேராமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குற ஆட் அப்படின்னாலும் திஸ் இஸ் ஆல்சோ பேராமீட்டர். ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம ஆல்வேஸ் நம்ம வந்து இது ரிமெம்பர் பண்ணிட்டா தான் யூ கேன் ஈஸிலி ரைட் ஏ ஸ்கிரிப்ட். இப்போ இதில் ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன், அதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று மிஸ் பண்ணால் கூட வில் மிஸ் இட் இன் த ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ அதனால சின்டாக்ஸ் வந்து இதில் ஜஸ்ட் இதெல்லாம் ரிமூவர் பண்ணிட்டோம், ஈஸியாக அதில் வந்து எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்னன்னா லார்ஜ்லி வந்து நம்ம ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் த விண்டோஸ் சர்வர். இதே தான் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், இதுலேயே தான் நம்ம ஜாஸ்தி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் இதில் கான்செப்ட் அஜூர்லேருந்து நம்ம கிளவுட்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்த விண்டோஸுங்கிறதுலையும் ஒரு 50% கான்சன்ட்ரேஷன் இருக்கிறப்ப ரிமைனிங் 50% வி ஷுட் திங்க் அபவுட் அதர் ஓஎஸ்எஸ். ஸோ ஓகே, லைனக்ஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உபுண்டு, CentOS, அது மாதிரி வந்து ஏகப்பட்ட வந்து ஓஎஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ வி ஷுட் லிட்டில் பிட் ஃபெமிலியர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம தான் லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ராஜெக்ட்ல நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தோம்னா இட் வில் பி வெரி ஈஸி. பட் புதுசாக நம்ம வந்து லைனக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது எதுவுமே நமக்கு செட் ஆகுது அப்படின்னு பார்க்காம வி ஷுட் கிரியேட் எ நியூ ஓஎஸ் வித் லைனக்ஸ். அது உள்ள போய் நம்ம பார்க்கலாம் என்னென்னலாம் டிஃப்ரென்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ஹோஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதையும் வந்து நம்ம லிட்டில் பிட் நம்ம பார்த்துடலாம். இட் வில் பி பெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளார வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆன் டாப்ல டிஸ்க் டேப் எனக்கு வந்து ஒரு 4-6 டேப் இருக்கு. ஓகே, பேசிக் டிஸ்க், நெட்வொர்க்கிங், மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ், டாக்ஸ், ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஃபைன். ஸோ இதுலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி கேன் ரன் த லைனக்ஸ் ஆர் விண்டோஸ் மிஷின். ஓகே, இப்போ கீழே நான் வரப்போ ஐ ஹவ் ஏ ப்ராஜெக்ட் டீடைல். ஓகே, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளார லாகின் பண்ணிட்டு வந்தோன்னா உங்களோட இந்த ஆக்டிவ் டைரக்டரி சப்ஸ்கிரிப்ஷன் அது வந்து டைரெக்டாக இங்கே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நேம் வந்து இப்படி இருக்காது, இட் வில் பி சம் GUID. ஓகே, ஸோ சம்திங் FD, EFG அது மாதிரி போட்டு இருக்கும். ஸோ வி கேன் ரீநேம் தட் ஒன். ஸோ ரீநேம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இட் வில் பி பெஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, தென் வி ஹாவ் அதுலேயே பார்த்தீங்கன்னா அவனே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான். பிலோ இட் இஸ் த ரிசோர்ஸ் குரூப். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் எ இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ், விர்ச்சுவல் மிஷின் நேம், ரீஜன், அவைலபிலிட்டி ஆப்ஷன், இமேஜ், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட், இது எல்லாமே வந்து கீழே வருது. ஓகே, இது வந்து என்னன்னா விர்ச்சுவல் மிஷின். ஓகே, சப்போஸ் இஃப் ஐ எம் கோயிங் ஸ்டோரேஜ்னு சொன்னோம். ஓகே, ஸோ இதுலேயே வந்து நான் ஆல் ரிசோர்ஸஸ் கீழே வந்தேன்னா ஐ ஹேவ் எ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த விண்டோவும் பார்த்தீங்கன்னா சேம். மேலே ஆன் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆடு, ரெஃப்ரெஷ், ஸோ அசைன், டெலீட்டு, அப்புறம் இங்கேயும் வந்து காலம்லாம் கொடுத்துருக்கான். ஓகே, கீழே வந்து கிரியேட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கிரியேட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறப்ப ஆன் டாப்பில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், நெட்வொர்க்கிங் இங்கே கொஞ்சம் மாறுது. ஓகே, விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படிங்கிறப்ப வி ஹேவ் எ டிஸ்க், அப்புறம் நெட்வொர்க்கிங் அந்த டைப்பில் இருந்தது. இங்கே வந்து நெட்வொர்க்கிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ்லையும் தே ஆர் சேஞ்சிங் த நேம்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் ரிலேட்டட் வித் த ஸ்டோரேஜ். பட் ஆன் டாப்பில் பார்த்துங்க
you have a subscription, then you have a resource group. Okay, so again I'm going back to the home page. Again we'll go on top and we'll create a SQL databases in the window போறேன். ஸோ இதுலேயும் வந்து சேம் அதே மாதிரி விண்டோ தான் வருது. பிலோ ஐ ஹாவ் ஏ கிரியேட் சீக்வல் டேட்டாபேஸ், இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த விண்டோக்குள்ளே போகிறப்ப டாப்பில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், நெட்வொர்க்கிங், அடிஷ்னல் செட்டிங்ஸ், இது எல்லாமே காமனாக இருக்குது. ஓகே, டிஃப்ரெண்ட் கொஞ்சம் அதில் ஆகும். பிலோ வந்து டேட்டாபேஸ் டீடைல்ஸ், இதில் டேட்டாபேஸ் நேம் இருக்குது, சர்வர் இருக்குது, அப்புறம் இவங்க கொடுத்துருக்க கம்ப்யூட் ப்ளஸ் ஸ்டோரேஜ். பட் ஆன் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், again you have the project details. ஓகே, subscription and resource group. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, this is a reusable one and common. எல்லாத்துக்கும் அக்ராஸ் நீங்கள் நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணாலும் சரி, SQL சர்வருக்கு வந்தாலும் சரி, விர்ச்சுவல் மிஷின்ஸ் போனாலும் சரி, நெட்வொர்க் வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபாலோ பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறப்ப ஆன் டாப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் யூ கேன் ஏபிள் டு சி நீங்கள் எதில் லாகின் பண்ணி வந்திருக்கீங்க, அந்த மிஷின் நேம், யுவர் இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வரும். ஓகே, ஜஸ்ட் அதில் போய் ஹைலைட் பண்ணீங்கன்னா யூ கேன் சி நேம், இமெயில், டைரக்டரி அண்ட் தென் டொமைன். ஸோ இமெயில் வரைக்கும் ஓகே. டைரக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைரக்டரி, அதுக்குள்ள ஒரு GUID வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் பிலோ டொமைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னோட onmicrosoft.com வந்துருச்சு. ஃபைன். இப்போ இதுலேயே வந்துட்டு ஜஸ்ட் இந்த இதில் எல்லாமே கிளிக் பண்ணுறேன். ஆல் ரிசோர்சஸ். ஓகே, இதில் ஆல் ரிசோர்சஸ். ஓகே, go back to the home page. All services. ஓகே, ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா யூ ஹாவ் செக்யூரிட்டி, ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ ஐடென்டிட்டி is nothing but we are going to touch base with the Azure Active Directory. ஓகே, ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பை டிஃபால்ட் நம்ம வந்து எந்த ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ண போறோம்னா we are going to use the மைக்ரோசாஃப்டோட Azure Active Directory. So already they are created for us. So that is going to be my domain jashok@outlook.onmicrosoft.com. ஓகே, ஸோ அது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு இதாகிட்டு இருக்குன்னா ஐடென்டிட்டியில் வந்து we have the everything. ஃபைன். ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து எந்த ஆல் சர்வீசஸ் போய் எப்படி சர்ச் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப டாப்பில் வந்து சர்ச் ரிசோர்ஸஸ், சர்வீசஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, அதில் ஜஸ்ட் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன் டாப்பில் வந்து எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு வந்துடும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட் டைரக்டரி இதுதான். ஓகே, ஸோ அதில் வந்து உங்கள் நேம் இருக்கும். ஸோ உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போதைக்கு ஃப்ரீ ட்ரையல், அது வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் அண்ட் யூ கேன் சேஞ்ச் த நேம். ஓகே, ஸோ என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி யூ கேன் சி, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நேம் இங்கே இருக்கும், அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ ட்ரையல், தட் இஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் எ 1 month. ஓகே, ஆஃப்டர் தட் நீங்கள் என்னன்னா பே ஆஸ் யூ கோ அந்த ஆப்ஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் பே ஆஸ் யூ கோ. ஸோ எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பில் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிட்டு யூ நீட் டு பே இட். ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் இங்கேருந்து பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ டோட்டலாக இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வில் சி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் தே ஆர் ஹேவிங். இப்போ இதுக்கு நான் வந்தேன் அப்படின்னா whenever you are going to create anything, correct? So இப்போ எப்படி VM or network or SQL எது கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, they are asking about a subscription. Okay, then they are asking about the resource group. Okay, ஏன் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசோர்ஸ் குரூப் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா when you are going to create a scripts, okay, scripts அப்படிங்கிறப்ப it will be either PowerShell இல்லைன்னா AZ PowerShell. இதில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப we'll always call first subscription இது, then we are going to call a resource groups. சரி, பிகாஸ் இப்போ என்னென்ன ஃப்ரீ ட்ரையல் நான் யூஸ் பண்ணுறேன், ஏன் நான் சப்ஸ்கிரிப்ஷன் அதில் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will have a different, say for an example I have a developer subscription அப்படின்னு நான் ஒன்று வச்சுருப்பேன். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா just for a free trial purpose. Okay, so similarly I have a pre-prod subscription.
இது மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். தென் ஃபைனலி ஐ வில் ஹேவ் எ ப்ராட். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறப்ப நான் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வி ஆர் கோயிங் டு பே இட். ப்ரீ ப்ராட்லையும் அதே மாதிரி வி கேன் யூஸ் ஃபார் எ ஃப்ரீ ட்ரையல். பட் இப்போ ப்ரொடக்ஷன் அதெல்லாம் போயிடுச்சுன்னா வி நீட் டு ஆல்வேஸ் பே. ஓகே, ஸோ அது வந்து வி கேன் பர்ச்சேஸ் எ என்டர்பிரைஸ் லைசன்ஸ் ஆர் சம்திங். ஸோ இது எப்படின்னா 24 ஹவர்ஸும் ஆல் சர்வீசஸ் ஷுட் பி ரன் அண்ட் அப். ஓகே, ஸோ அது மாதிரி வந்து நான் இங்கே சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிறப்ப இது என்ன நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ரிசோர்ஸ் குரூப். ரிசோர்ஸ் குரூப் இஸ் ஆல்சோ சேம். ஸோ ஐ வில் ஹேவ் எ டெவலப்பர் மிஷின், then I will have a pre-prod servers. Okay, then I will have a prod. Okay, எதுக்காக ரிசோர்ஸ் குரூப் பேர்லயே நீங்க பாத்தீங்க, you have a group. So group is nothing but we are going to create a logical group. Okay, ஏன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்க, ப்ரீப்ராட் சர்வர் இருக்கு. ஓகே, அது என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு 4 SQL சர்வர் இருக்கு. ஓகே, 8 IAS சர்வர். ஓகே, ஸோ இட் வில் பி IAS அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் சர்வர் as well as the web front end சர்வர் ரெண்டுமே இருக்க போகுது. இப்போ இதுக்கு நேம் எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ SQL சர்வர் 4 இருக்கு. ஸோ ஐ வில் கால் திஸ் as a SQL PP01. ஸோ அதே மாதிரி SQL PP02. ஸோ இதெல்லாம் ப்ரீப்ராட். ஸோ சிமிலர்லி என்ன பண்ணுவோம்னா we are going to call அந்த IAS சர்வர், அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஆப் 01, அப்புறம் ஆப் 02, ஆப் 03. ஓகே, இது மாதிரி நேம் கொடுத்துடுறோம். பட் இதை வந்து நம்ம லாஜிக்கலா நீங்க வந்து எப்படி குரூப் பண்ணிருப்பீங்க அப்படின்னா we don't have any option. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிடுவோம், இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிருப்போம், எல்லாமே பண்ணிருப்போம். ஜஸ்ட் இதுல நேம் மட்டும் நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இட் வில் பி பிபி ஐஃபன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பிபி ஐஃபன். ஓகே, ஸோ இதே மாதிரி நேம் வந்து இதில் கொடுத்து கேட்டகரைஸ் பண்ணிப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம பண்ண போகிறது. ஸோ வி ஆர் கோயிங் டு கால் கிரியேட் எ பிபி அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டோம் அப்படின்னா we are going to use that one as a resource group name. Okay, then we are going to map all the machines app01, app02, app03 under the resource group. So எதுக்காக இது மாதிரி பண்றோம் அப்படின்னா, because here we are not going to only create a IAS server. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா SQL சர்வரும் போட போறோம். எல்லாத்தையும் வந்து நான் ஒரே ரிசோர்ஸ் குரூப்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என் ப்ராஜெக்ட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் ஏ ஏர்லைன்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஓகே, அந்த ஏர்லைன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஸ்பைஸ் ஜெட் அப்படின்னு இருக்குன்னா ஸ்பைஸ் ஜெட், தென் ஐ கேன் கிரியேட் ஏ -pp. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ரிசோர்ஸ் குரூப் நேம் கிரியேட் பண்ணிட்டு இந்த ரிசோர்ஸ் குரூப்பையே நான் வந்து கிரியேட் பண்ண போற 4 SQL 8 IAS சர்வர் எல்லாத்துக்கும் வந்து மேப் பண்ணிப்பேன். ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு டெலீட் எனி ஆஃப் ஆல் த மிஷின்ஸ் அப்படிங்கிறப்ப இண்டிவிஜுவலா போய் ஒவ்வொரு மிஷின் அப்ளை பண்ண தேவையில்ல. ஐ கேன் டைரக்ட்லி டெலீட் திஸ் குரூப். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி கீழே இருக்கிற 12 சர்வரும் வந்து இட் வில் கெட் டெலீட்டட். Similarly, if I want to apply any one of the patch, okay, so அந்த patch நான் வந்து அப்ளை பண்ணும் போறப்போ வந்து SpiceJet PP இதை வந்து காமனா வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இந்த SQL சர்வருக்கு மட்டும் தான் நான் பேட்ச் போட போறேன், IAS சர்வருக்கு நான் பேட்ச் போட போறது இல்லை அப்படிங்கிறப்ப we should segregate. ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து பிளானிங் வந்து கரெக்டா பண்ணிக்கணும். எந்தெந்த சர்வர், இப்போ சப்போஸ் ஐ ஹாவ் ஏ 40 SQL சர்வர்ஸ். ஓகே, இந்த 40 SQL servers நான் கிரியேட் பண்றேன்னா I should create a separate resource group. So it will be like SpiceJet PP SQL. So அதுல 40 SQL நான் வந்து தனியா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு then we are going to use it. So இது எதுக்காகனா we should not create a separate machines. அது வந்து எப்படின்னா ஐசோலேட்டா எங்கேயுமே இருக்கக்கூடாது. நமக்கு ஈஸியா வந்து ட்ராக் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப we should always go with the resource group. This is very very must. ஓகே, ரிசோர்ஸ் குரூப்ல வந்து நீங்க அட்டாச் பண்ணாம ஏதாச்சும் ஒரு மிஷின் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ட்ராக். அப்புறம் வந்து நம்மளால வந்து எதுவுமே இந்த மிஷின் எதுக்காக யூஸ் பண்றோம் இதுக்குன்னே தெரியாது. ஓகே, ஸோ அதனால வந்து வி ஆல்வேஸ் கோ வித் த ரிசோர்ஸ் குரூப். ஸோ அதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஓகே, ஸோ வில் கோ டு பேக். ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகே, டாப் ஐ கோ டு விர்ச்சுவல் மிஷின்ஸ். So I'll go with the create virtual machine. Okay, ஏன்னா இப்போ நாளைக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போறப்பையும் வந்து we should always follow the same method. First you need to choose the subscription. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அசோக் சப்னு என்னோடது இருக்கு. Similarly you have a pre-prod production subscription, எது வேணாலும் இதில் வரலாம், ஏன்னா இது வந்து ஃப்ரீ ட்ரையல்.
Similarly, இப்போ பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் நான் கிளிக் பண்ணுறப்பையும் ஐ வில் ஹேவ் a நியூ ஒன். ஓகே ஃபைன். இப்போ இதில் ரிசோர்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே நேம் இல்லை. ஸோ டைரக்ட்லி இட் இஸ் ஆஸ்கிங் கிரியேட் நியூ. ஓகே வி ஷுட் ஆல்வேஸ் இதே மாதிரி வரப்போ வி ஷுட் நாட் ஆல்வேஸ் கோ டு கிரியேட் நியூ ஃப்ரம் ஹியர். ஓகே ஏன் அப்படின்னு காமிச்சிடுறேன். ஓகே ஸோ ரிசோர்ஸ் குரூப் ஜஸ்ட் கோ டு ஆன் த டாப் சர்ச் ரிசோர்ஸஸ். அதில் வந்து ரிசோர்ஸ் குரூப்னு டைப் பண்ணுங்க. Then first you will get a resource groups. I just go to here. Again here also the same method. I'll just go to create resource group. Okay. இப்போ கிளியரா பாத்துங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ரிசோர்ஸ் குரூப் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். Say for an example, இது வந்து we are going to create for the Indigo. Okay, Indigo server. So அதனால Indigo-pp. இப்போ நான் கொடுத்துட்டேன் pre-prod. இப்போ கீழே பார்த்துங்க திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனால தான் சொன்னது சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் ரிசோர்ஸ் குரூப் நம்ம சூஸ் பண்ணுறப்ப வேர் திஸ் ரிசோர்ஸ் கோயிங் டு ரிசைட். ஓகே ஸோ ரீஜன் இங்கே தான் நான் ரீஜனை வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ டேட்டா சென்டர். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி தான் அலோகேட் பண்ணிக்கணும். ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கான். கனடா, யூரோப், ஏஷியா பசிபிக் ரிலேட்டட் வித் என்னென்ன இருக்குது எல்லாமே. ஓகே ஃபர்ஸ்ட் வில் கோ வித் த ஈஸ்ட் யூஎஸ். இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் திஸ் ரிசோர்ஸ் குரூப் அண்டர் த ஈஸ்ட் யூஎஸ். இப்போ நீங்கள் வேர் எவர் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் எ விர்ச்சுவல் மிஷின் நெட்வொர்க் எல்லாமே எங்கே போய் ரிசைட் ஆக போகுது டேட்டா சென்டர்னா இட் இஸ் கோயிங் டு ரிசைட் அண்டர் த ஈஸ்ட் யூஎஸ். ஓகே இதுதான் முன்னாடியே சொன்னது. இப்போ சப்போஸ் நான் வந்து அட்மின், அதாவது நான் வந்து ஒரு VMware கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சொல்கிறாங்க ப்ளீஸ் கிரியேட் எ விர்ச்சுவல் மிஷின் ஃபார் த இண்டிகோ ப்ரீப்ராட் சர்வர் அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே போயிட்டு I am going to create the machine in some West US. ஓகே நான் அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். சப்போஸ் நாளைக்கு SQL அட்மின் ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்டையும் சொல்றாங்க நீங்க வந்து SQL டேட்டாபேஸ்லாம் கிரியேட் பண்ணுங்க. அவர் என்ன பண்றாரு வெஸ்ட் இந்தியா, நம்ம இதுல வந்து டெல்லி இல்லைன்னா கொல்கத்தா இந்த ரீஜனை வச்சு கிரியேட் பண்ணிடுறாரு. ஓகே ஸோ இப்போ என்ன ஆகும்னா வி ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ். ஒரு டேட்டா சென்டர் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா இஃப் த ப்ராஜெக்ட் ஆர் கிளைண்ட் அந்த சேம் லொக்கேஷன்ல போட்டா இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். ஸோ நமக்கு வந்து நெட்ஒர்க் இந்த லேட்டன்சி எதுவுமே இது இருக்காது, எல்லாமே காமனாக இருக்கும். சிமிலர்லி இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கப்புக்கு வந்து ஒரு இடம் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க, ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவர் ஆஸ்திரேலியாவில் போய் கிரியேட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா 3 சர்வர் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சிங்கிள் ப்ராஜெக்ட் பட் 3 சர்வர் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ வி கேனாட் ஏபிள் டு ட்ராக் இட். ஸோ நாளைக்கு வந்து இதை டக்குன்னு நீங்கள் மூவ் பண்ணலாம் பண்ண முடியாது. ஏன்னா இதில் எல்லாமே காஸ்ட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நம்ம அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா whoever is going to use this resource group நம்ம டைரக்டா சொல்லிடலாம் நீங்க கிரியேட் பண்ண போற மிஷினை வந்து இண்டிகோ பிபிங்கிற ரிசோர்ஸ் குரூப்ல அசைன் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இட் இஸ் கோயிங் டு மேப் வித் த ஈஸ்ட் யூஎஸ். ஸோ அவங்க ரீஜனை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஐ ஹேவ் எ டேக்ஸ். ஓகே ஸோ நேம்லேயே உங்களுக்கு தெரியுது டேக்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன சொல்றாங்க, இட்ஸ் நத்திங் பட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்டை டேக் பண்ணுறீங்களோ, இன்ஸ்டாகிராமில் எப்படி டேக் பண்ணுறீங்களோ சேம் சிமிலர். ஓகே ஸோ என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து இப்போ நாளைக்கு வந்து எனக்கு தெரியல. ஸோ இது வந்து இப்போ என்னன்னா இண்டிகோ பிபின்னு போட்டோம். இண்டிகோ -pp நேம் என்ன வச்சுக்கிறேன். வேல்யூ என்ன சொல்கிறேன்னா திஸ் இஸ் கால்டு ப்ரீப்ராட் சர்வர். ஓகே ப்ரீப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் அப்படின்னு நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப்னு அசைன் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து நான் டைரெக்டாக போய் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். இண்டிகோ -pp எனக்கு நேம் மட்டும் தெரியுது, இல்லை இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் இண்டிகோ ப்ராஜெக்ட்ல எங்கெங்கெல்லாம் வந்து டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஐ கேன் டைரக்ட்லி சர்ச் இட் ஹியர். தென் இட் இஸ் கோயிங் டு ஷோ ஆல் தீஸ் வேல்யூஸ். ஓகே ஸோ இது வந்து நம்ம பார்த்துக்கலாம் மேலேயே வந்து யூ ஆர் கோயிங் டு லாஜிக்கலி ஆர்கனைஸ் தம் பை கேட்டகரிஸ். ஓகே ஸோ இதுதான் இதில் வந்து மெயின். ஸோ இது மஸ்டா அப்படிங்கிறப்ப இஃப் யூ ஆர் கோயிங் வித் ரியல் டைம் சினாரியோ திஸ் இஸ் வெரி மஸ்ட். அதர்வைஸ் நம்ம வந்து இதை லீவ் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஸோ வேலிடேஷன் பாஸ்ட் எல்லாமே இங்கே சொல்லிடலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு கிரியேட் எ ரிசோர்ஸ் குரூப். கிரியேட். ஓகே இப்போ என்னோட ரிசோர்ஸ் குரூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மெயின் பேஜ் இதுதான். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஹியர். ஓகே இதில் டிஸ்பிளேக்கு வந்துடும். ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே ஹோம் போகிறேன். again we'll go to virtual machines. So I am going to again create a virtual machine. Fine. இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே ரிசோர்ஸ் குரூப்
இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இப்போ வந்து நான் வந்தேன்னா ஐ கேன் சி தெர் இஸ் எ இண்டிகோ பிபி. ஓகே, ஏன் நான் வந்து தனியாக போய் அங்கே கிரியேட் பண்ணி அகெயின் ஒய் ஷுட் ஐ கிரியேட் டைரக்ட்லி கிரியேட் நியூ நான் இங்கே நான் கொடுத்துடலாமே. ஓகே, சப்போஸ் இப்போ எங்கிட்ட கிளிக் கிரியேட் நியூ நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறான், ஜஸ்ட் நேம் மட்டும் தான் இங்கே கேட்கும், லொக்கேஷன் கேட்காது. ஸோ தட் இஸ் த மேஜர் திங். ஸோ வி ஷுட் நாட் ஆல்வேஸ் கோ அண்ட் கிரியேட் ஏ ரிசோர்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் வேர் எவர். ஓகே, இப்போ நேம் நான் இங்கே கொடுத்தேன்னா டைரெக்டாக இங்கே வந்து கிரியேட் ஆகிடும். பட் எந்த லொக்கேஷனுங்கிறது வந்து இங்கே காமனாக வந்து பிளேஸ் ஆகாது. ஃபைன், இப்போ இதை சூஸ் பண்ணுறேன், இண்டிகோ பிபி. Fine. Okay. Indigo PP resource group. Okay. This is made. Okay. So virtual machine name, region, availability option, image, எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ விர்ச்சுவல் மிஷின் நேம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா app 01 then pp. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சர்வர். ஸோ இப்போ சப்போஸ் இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா சில நேம் வந்து தே ஆர் நாட் கோயிங் டு டேக் இட். இப்போ இது மாதிரி டிக் அடிச்சதுன்னா ஓகே திஸ் இஸ் வேலிடேஷன் பாஸ்ட். ஸோ திஸ் மிஷின் நேம் இஸ் அவைலபிள். சப்போஸ் இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வில் ட்ரை ஏபிபி. ஓகே, இதுவும் போகுது AP01. ஓகே, இப் சப்போஸ் இஃப் எனி நேம் இஃப் யூ ஆர் கிவிங் அது வந்து மோஸ்ட்லி எடுத்துக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வேலிடேஷன் பார்த்துங்க, வேல்யூ மஸ்ட் நாட் பி எம்டி. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் யூ ஷுட் நாட் யூஸ் த அண்டர்ஸ்கோர் ஆர் ஐஃபன் ஆர் டாட்டு, இது மாதிரிலாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் உள்ளார வந்து கொடுக்கக்கூடாது. சப்போஸ் இஃப் ஐ எம் கோயிங் டு புட் ஆப் அட் 01, ஓகே எடுத்துக்காது. ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அன்சிம்பிள் எதுவுமே எடுத்துக்காது. ஓகே, ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் கோ ஃபார் எ பிளைன். ஓகே, ஆப் 01. ஃபைன். இப்போ இதில் ரீஜன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ ரிசோர்ஸ் குரூப் நான் சூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் ஷுட் ஃபாலோ த, நம்ம எது கொடுத்தோமோ அதை தான் எடுக்கணும். ஓகே, இப்போ இதில் எடுக்கல. ஸோ திஸ் இஸ் அனதர் திங் வி ஷுட் நோட்டீஸ். ஏன்னா இதில் வந்து போர்ட்டலில் வந்து வி ஹாவ் எ ஆப்ஷன். பட் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப வி ஷுட் ஆல்வேஸ் ஃபாலோ த ரிசோர்ஸ் குரூப். ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம்னா அதில் நம்ம ரீஜன் கொடுக்க தேவையில்லை. இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபெச் அண்ட் கோயிங் டு பிளேஸ். இந்த ஆப் 01 கொண்டு போய் ஈஸ்ட் யூஎஸ்ல வந்து சேவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் இந்த போர்ட்டலோட யூஐக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போகிறதும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வந்து இது மாதிரி நிறைய இடத்துல வரும். ஓகே, ஃபைன். இப்போ ரீஜன் ஈஸ்ட் யூஎஸ் போட்டு சொல்லுங்க. ஸோ ஜியூஐயில் போனோம்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகாது. ஸோ பவர் செல்லில் வழியாக போனோம்னா ரிசோர்ஸ் குரூப்பில் என்ன நம்ம ரிஜின் கொடுத்துருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க நீங்கள். எஸ், ஆமாம். ஸோ இது ஏன்னா இதில் வந்து இப்போ ரிசோர்ஸ் குரூப் நான் கொடுக்குறப்ப சில இப்போ விர்ச்சுவல் மிஷின்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் பாப்புலேட் வராது. பட் நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா வரும். அதேமாரி சில இடத்துல மட்டும்தான் இவன் வந்து ஆட்டோமேட் பாப்புலேட் கொடுத்துருக்கோம். சில இதில் வந்து வரவே வராது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா, இப்போ ரிசோர்ஸ் குரூப் ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஈஸ்ட் யூஎஸ்னா அசைன் பண்ணிட்டேன். பட் என்னன்னா சில பேர் வந்து இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆப் 01 கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு போயிட்டு கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து லொகேஷன் பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து இதுல கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து ஒரு இடத்துலயும் போறப்ப பாத்துக்கணும். ஓகே, மாத்தி பண்ணிட்டோம்னா திருப்பி டெலீட் தான் பண்ணி ஆகணும், கரெக்ட்டுங்களா? அது ரீஜன் வந்து டெலீட் பண்ணி ஆகணும். நீங்க மூவ்மெண்ட் வந்து வேற ரீஜனுக்கு அட்டாச் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே காசு. இப்போ ஒரு ரீஜனுக்கு நான் போய் போட்டுட்டேன் கிரியேட் பண்ணாலே எனக்கு இப்போ வந்து காசு வந்துடும். ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணிட்டு ஒரு எப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுட்டு அதில் வந்து நம்ம எந்தெந்த மிஷின் எந்தெந்த ரீஜனில் போட போகிறோம் என்னென்னங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இதில் கை வைக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ தேர்டு இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த அவைலபிலிட்டி ஆப்ஷனில் போய் நான் கிளிக் பண்ணுறப்ப ஐ ஹாவ் எ 2 செட், அவைலபிலிட்டி ஜோன், அவைலபிலிட்டி செட். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து ஹை அவைலபிலிட்டி அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஹை அவைலபிலிட்டி சினாரியோஸ் இட் வில் பி ஹாவ். இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து வில் ஹாவ் இன் SQL சர்வர் அது உள்ளாரெலாம் போனோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு புட் கிளஸ்டர். அதுக்கப்புறம் வந்து ஆல்வேஸ் ஆன் இது மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ SQL மிரரிங். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து டேட்டா பேசஸ் ரிலேட்டட் வித் ஹை அவைலபிலிட்டி. அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து என்னோட அப்ளிகேஷன் வந்து டவுன் டைம்ல போகக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் ஷுட் பி அப் அண்ட் இட் ஷுட் 99.9% SLA வந்து மீட் ஆகணும். இல்லை ஏதாச்சும் வந்து அது மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் வி ஹாவ் யர் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் அவைலபிலிட்டி செட். ஸோ இது ரெண்டுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட்.
இப்போ அவைலபிலிட்டி ஜோனுங்கிறத நான் சூஸ் பண்ணேன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்துடுச்சு. என்ன சொல்கிறான், அவைலபிலிட்டி ஜோன், எந்த ஜோன் உங்களுக்கு வேணும், எத்தனை 1 2 3ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே 1 அப்படின்னா இப்போ சூஸ் பண்ணிட்டா. ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஏ அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இது வந்து எப்போனா இந்த ஃபஸ்ட்டு இது எப்போல்லாம் வந்து எனக்கு வந்து டவுன் ஆகுதோ அப்போ வந்து செகண்ட் ஜோன் வந்து அப் ஆகும். ஓகே ஃபைன். அவைலபிலிட்டி செட் அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐ ஹாவ் அனதர் திங், தெர் இஸ் நோ அவைலபிலிட்டி செட். ஓகே ஸோ இது அவைலபிலிட்டி செட் அப்படிங்கிறப்ப இது என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஏ சேம் குரூப். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து திஸ் இஸ் pp01, that is the first machine server, and pp02, this is second app server. ஓகே இப்போ இதில் வந்து நான் ஹை அவைலபிலிட்டி அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன். இப்போ ஜோன் ரிடண்டன்சி அப்படின்னு நான் போகிறப்ப என்ன பண்ணுவோம்னா போத் pp01 அண்ட் pp02 இதை வந்து வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஏ அலைஸ். ஓகே ஸோ சிமிலர் செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே வந்து ரெடி ஆகி அதில் வந்து சர்வர் வந்து அப் ஆக போகுது. ஸோ அப்போ நான் ஒவ்வொரு சர்வருக்கும் இண்டிவிஜுவலாக வந்து ஐ நீட் டு மேப் இட். ஓகே இப்போ pp01 அப்படின்னு இருக்குன்னா pp01 இது மாதிரி தனியாக கிரியேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி சிமிலர்லி ஐ எம் கோயிங் டு pp02, ஏன்னா இந்த சர்வர் டவுன் ஆச்சுன்னா இந்த சர்வர் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இது வந்து ரிலேட்டட் வித் த ஜோன். பட் அவைலபிலிட்டி செட் அப்படின்னு நான் போகிறப்ப சப்போஸ் ஐ ஹவ் 4 VMs. ஓகே ஸோ சேம் செட் ஆஃப் another 4 VMs will be ready automatically when the server going to get down. Okay, this is for the VMs, this is இதுதான் primary. Okay, and this is going to be a secondary set. இதில் எந்த ஒரு VM ஃபெயில் ஆனாலும் it is going to be act in the secondary 4 VMs வந்து அப்பாயி அது வந்து வரப்போகுது. ஓகே ஸோ we will see okay what is the major difference here என்னென்ன இருக்குன்னு. ஓகே இந்த அவைலபிலிட்டி செட், இந்த அவைலபிலிட்டி ஹை அவைலபிலிட்டி ஜோன் இதெல்லாம் எப்போலேருந்து வந்தது அப்படின்னா ஜஸ்ட் தே ஹேவ் இன்ட்ரோடியூஸ்ட் பிஃபோர் 1.5 year or 2 years. ஓகே ப்ரீவியஸ்லி வந்து நமக்கு இது மாதிரி எதுவுமே கிடையாது. we need to do the separate configuration. எதுக்கு இந்த அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ்னா இது எல்லாமே we are going to use it for the disaster recovery. ஓகே இதில் மெயின் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணுற விர்ச்சுவல் மிஷின் எதுக்காகங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே ஏன்னா இது வரைக்கும் நான் டெஃபைன் பண்ணல. இதில் வந்து SQL சர்வர் இருக்க போதா, IAS போட்டு அப்ளிகேஷன் சர்வர் ஆக்க போகிறோமா, இல்லை வேற ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் சர்வர் யூஸ் பண்ண போகிறோமா, எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் கோயிங் டு பி சப்போர்ட் ஃபார் த டோட்டல் VM. ஓகே இட் வில் பி எதர் விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின் ஆர் இட் வில் பி எதர் லைனக்ஸ். எந்த மிஷினாக இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஏ செப்பரேட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஓகே ஸோ இப்போதைக்கு இதில் நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் வில் லீவ் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை விட்டுறேன். தென் ஐ ஹேவ் இமேஜ். ஓகே ஸோ பை டிஃபால்ட் இதில் வந்து உபுண்டு சர்வர், அப்புறம் விண்டோஸ் சர்வர், யூ கேன் சி லைக் சுசு, CentOS. இந்த ஃபர்ஸ்ட் இது எல்லாமே வந்து வி ஹேவ் த லைனக்ஸ் மிஷின்ஸ், ஆரக்கிள் லைனக்ஸ் எல்லாமே. தென் வி ஹேவ் த விண்டோஸ் சர்வர் 2012, விண்டோஸ் 10 Pro இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் ப்ரௌஸ் ஆல் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இமேஜஸ். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மார்க்கெட் பிளேஸ் இது எல்லாமே வந்து ஹோஸ்டட் வித் Azure, மைக்ரோசாஃப்டில் என்னென்ன போட்டிருக்காங்களோ அது எல்லாமே இங்கே வரப்போகுது. ஸோ யூ கேன் சி ஆன் த கம்ப்யூட், யூ கேன் ஜஸ்ட் செக் இட் கம்ப்யூட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கொடுத்துட்டோம். ஓகே என்ஜின்ஸு என்னென்ன இது வரைக்கும் நிறையா வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. பட் ஜஸ்ட் சப்போஸ் ஜஸ்ட் கோ டு ஹியர், இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணலாம் விண்டோஸ். ஓகே விண்டோஸ் சர்வர். ஸோ இதில் வந்து விண்டோஸ் 7 கூட போடலாம், விண்டோஸ் 10 போடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஏதாச்சும் ஒரு யூசர் வந்து யூஸ் பண்ணணும், ஏதாச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணணும் நம்ம அப்ளிகேஷனை அப்படின்னா இதில் வந்து கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்குள்ளே இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்ண சொல்லலாம். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2019 டேட்டா சென்டர். பட் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் லைசன்ஸ் எவ்வளோ காசு வருதுங்கிறது நமக்கு கடைசியாக தெரியும். ஓகே ஸோ Gen 1 Gen 2 எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் சி இதுலேயே சில இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகே ஸோ அது என்னங்கிறத நம்ம டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து வில் கோ ஃபார் விண்டோஸ் சர்வர் 2016 எனி டேட்டா சென்டர். ஓகே ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க வி ஹாவ் ஏ கண்டெய்னர்ஸ். ஸோ கண்டெய்னர்ஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற கூபர்னெட்டிஸ், அதாவது
லைனக்ஸ் டாக்கர் கண்டெய்னர் அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து இதுலேயே கொடுத்துட்டாங்க. ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2, ஸோ லாட் ஆஃப் நியூ வெர்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஓகே, முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து விண்டோஸ் சர்வர் நான் போட்டு போகிறேன். சப்போஸ் ஐ வாண்ட் டைரக்ட்லி வித் SQL சர்வர் அப்படின்னு சர்ச் பண்ணால் நவ் யூ கேன் சி SQL சர்வர் ஸ்டாண்டர்ட் ஆன் உபுண்டு சர்வர். எப்படி சர்வரும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் SQL சர்வர் 2019 ஸ்டாண்டர்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி டோட்டல் ஒரு பண்டிலாக நம்ம கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபார் SQL சர்வர் வித் திஸ் திங். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா they are going to put SQL Server 2000 web on Windows Server 2016, அப்புறம் 17 இந்த வெர்ஷன் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே வந்து ஒரு பண்டிலாக நமக்கு கொடுத்துருவாங்க. அது டைரெக்டாக நம்ம வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஐ ஹாவ் நீட் ஷேர் பாயிண்ட். ஸோ ஷேர் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இது சர்வர் மட்டும் இதில் வர போகிறதில்ல. ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் எவ்ரிதிங் இன் ஏ சிங்கிள் பேக்கேஜ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லைனக்ஸில் போட்டிருக்கிறது, அந்த பர்மிஷன் இருக்குது. ஸோ ஷேர் பாயிண்ட் மேனேஜர் ப்ளஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலாக போட்டு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இது டாப்பில் பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட் பிளேஸ். இந்த மார்க்கெட் பிளேஸில் நிறைய இந்த சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் இதெல்லாம் கிளிக் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் as a சர்வீஸில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். SaaS, ஓகே, ஸ்டோரேஜ் இதில் இருக்குது. தென் ஐ ஹேவ் வெப் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின் ஸ்டாக் என்னென்னா அந்த லேட்டஸ்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருவாங்க. என்ஜின் சர்வர் உபுண்டு எல்லாமே டோட்டலாக வந்து நமக்கு சேர்த்து கொடுத்துருவாங்க. ரைட்டு. சப்போஸ் என்னோட ஆல்ரெடி மைக்ரேட் பண்ண மிஷின் இருக்கு, என்னோட அப்ளிகேஷன் இருக்கு, அதெல்லாம் வந்து நான் இங்கே பார்க்கலாம்னா மை ஐட்டம்ஸ். ஓகே, ஆன் டாப்ல பார்த்தீங்கன்னா மை ஐட்டம்ஸ், ஐ ஹாவ் மை இமேஜஸ் அண்ட் ஷேர்ட் இமேஜஸ். ஓகே, இப்போ ஷேர்ட் இமேஜஸ் அப்படிங்கிறப்ப இதில் மை இமேஜஸ்லேயும் எதுவும் வராது, ஷேர்ட் இமேஜஸ்ல இப்போ எதுவுமே வராது. ஏன்னா நம்ம வந்து மைக்ரேட் பண்ண போகிறப்ப வி ஆர் கோயிங் டு டூ இட் ஃப்ரம் ஹியர் ஒன்லி. ஓகே, ஸோ வி வில் சி தட் ஒன். எப்படி நம்ம வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் வந்து ஆன் ப்ரிமிசஸ்ல இருக்கிற மிஷின் வந்து நான் மைக்ரேட் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு பி சேவ் ஹியர் ஒன்லி மை இமேஜஸ். ஸோ சிமிலர்லி இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற விர்ச்சுவல் மிஷினில் ஒரு கம்ப்ளீட் செட்டப். ஓகே, உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் MSI பேக்கேஜ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்குது, ASP.NET வித் SQL சர்வர் எல்லாத்தோடையும் இருக்குது. அப்படிங்கிறப்ப அது எல்லாத்தையுமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க. பட் ஐ வாண்ட் டு ஷேர் தட் ஹோல் மிஷின் டு சம்படி. ஓகே, ஸோ திருப்பி அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணால் வில் கன்வெர்ட் இன்டு VHD ஃபார்மேட், தென் வில் அப்லோட் இட் ஹியர். அது மாதிரி நம்ம பண்ணுறப்ப மை இமேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ தே கேன் ஜஸ்ட் யூஸ் இட் திஸ் ஒன் as a complete package and then they can able to create it. ஓகே, ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். வில் சூஸ் விண்டோஸ் சர்வர் 2016 டேட்டா சென்டர். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் எ நியூ, இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னு இதில் வந்து ப்ரைஸ் ரிலேட்டடு. ஸோ இது வந்து இப்போதைக்கு நோலே இருக்கட்டும், அது நம்ம எதுவும் சூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் எ சைஸ். ஓகே, ஏன்னா நம்ம இப்போதைக்கு OS சூஸ் பண்ணிட்டோம். தென் வி ஆர் கோயிங் டு மென்ஷன் த சைஸ். சைஸுங்கிறப்ப இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் RAM and storage and everything. Okay, so now you can see, so VM size we have B, D, okay, and the series இருக்கு. So total இதுல எவ்வளவு காமிக்கிறாங்கன்னா we have around 275 VM images. ஓகே, டோட்டலா இது வரைக்கும் 275 இருக்கு. மேபி அவன் வந்து எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க, they will increase it. இப்போ இது மேல டாப்ல பாத்தீங்கன்னா you have size, generation, இதெல்லாம் ஃபில்டர் அவனே கொடுத்துருக்கான். ஃபேமிலி அப்படின்னு பாக்குறீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ். ஓகே, ஸோ ஜென்ரல் பர்பஸ் இருக்கு. தென் வி ஹேவ் ஆப்டிமைஸ்டு ஒன் அண்ட் மெமரி வைஸ் ஒன். ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே வந்து இதில் மாறும். இப்போ இதில் வந்து இந்த ஜென்ரல் பர்பஸ் நான் எடுக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஜென்ரல் பர்பஸில் எத்தனை காமிக்கிறாங்க, they are going to only show 30. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் பர்பஸுங்கிறப்போ உங்களுக்கு காஸ்ட் பெர் மந்த் பார்த்துங்க. ஸோ இட் வில் பி வெரி லெஸ், 472 இது மாதிரி. ஸோ ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.5, 2, 1, 8 GB RAM, 16 GB RAM. ஓகே, தென் வி ஹேவ் 8, 16 இதே மாதிரி. இது மாதிரி டேட்டா டிஸ்க்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து 2, 4, 8 இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஜிகாபைட் அப்படிங்கிறப்போ 4 GB இதெல்லாம் இன்டர்னல் மெமரி. ஓகே, ஸோ தென் வி ஹேவ் ஏ ப்ரீமியம் டிஸ்க். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரிங்கில் ஸ்டாண்டர்ட்ன்றது. ஓகே, ஸோ தட் இஸ் த பேசிக் ஒன்.
இப்போ இது மேலே இருக்கிற ஜென்ரல் பர்பஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் போயிட்டு ஜென்ரல் பர்பஸ் போயிட்டு தென் வி ஹவ் மெமரி ஆப்டிமைஸ்ட். ஸோ இந்த மெமரி ஆப்டிமைஸ்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா, இப்போ நம்ம ஹை டிரான்சாக்ஷன் பயங்கரமாக ஏதாச்சும் இருக்கு, ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ பேங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே 6 o'clock கட் ஆஃப் டைம், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆஃப்டர் 5 o'clock இருக்கிற ஒரு லோக்கல் பிரான்ச்சஸில் இருக்கிற எல்லா சர்வர்லேருந்தும் தே ஆர் கோயிங் டு புல் த டேட்டா இன் டு த மெயின் பிரான்ச். ஸோ அந்த மெயின் பிரான்ச்சில் வந்து எல்லாத்தையுமே டேட்டா கனெக்டிவிட்டி பண்ணி எனக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு எல்லாத்தையும் சேவ் பண்ணணும். ஈவன் எவ்ரி ஃபர்ஸ்ட்லேருந்து 5 மந்த் ஸ்டார்டிங் 1 to 5 நான் நிறைய பேருக்கு டியூ டேட் இஎம்ஐலாம் பே பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து நான் ட்ரிகர் பண்ணணும், மெயில் ட்ரிகர் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் இருக்கு, அந்த இது மாதிரி நிறைய வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறப்பலாம் வி ஆர் கோயிங் டு யூஸ் த மெமரி ஆப்டிமைஸ்ட். ஸோ ஏன்னா இதில் டிஃப்ரென்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐஓபிஎஸ் செகண்ட்ஸ் பார்த்துங்க. ஸோ 160, 640 இதெல்லாம் வந்து ஜென்ரிக்காக ஓடுறது. பட் இஃப் யூஆர் கோயிங் ஹியர் 25,600, 12,800 இது எல்லாமே வந்து வி ஹேவ் இன் த மெமரி ஆப்டிமைஸ்ட். ஜெனரல் பர்பஸ்ல இட் வில் பி வெரி லெஸ். ஓகே. ஸோ இதுலேயும் வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 50,000, தட் இஸ் யுவர் எஸ்டிமேட்டட் ஃபார் த மந்த். ஓகே, 25,000. ஸோ இது மாதிரி வந்து இதில் எல்லாமே வரும். ஸோ இது வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்போதுமே வந்து when you are going to use the VM size, ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் மிஷினில் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை ஜிபி ரேம், எவ்வளோ ஸ்டோரேஜ், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து எந்த இதை வந்து சூஸ் பண்ணணுங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அனலைசிஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு தென் ஒன்லி வி ஷுட் சூஸ். ஓகே. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் பர்பஸ், ஓகே, A0, A1 இதில் இருக்குது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ டு யூஸ் இந்த A1 பேசிக் இது எடுக்கிறேன், ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து காஸ்ட் பர் மந்த்து 4,000 அவ்வளோ போட்டிருக்கான். ஓகே. ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா 1 விர்ச்சுவல் CPU, 1.7 GB மெமரி, தட்ஸ் இட். ஃபைன். தென் ஐ ஹேவ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது, யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ண போகிறது. ஸோ யூசர் நேம் இதுலேயும் வந்து நீங்கள் அட்மின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தே வில் நாட் டேக் இட். ஓகே, திஸ் ஆர் த ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். இங்கேயே பார்க்கலாம், உங்களுக்கு எரர் அடிக்கும். யூசர் நேம் மஸ்ட் நாட் இன்க்ளூட் ரிசர்வ் வேர்ட்ஸ். அட்மின், இப்போ இதுலேயே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நான் கொடுத்தா கூட இட் வில் நாட் டேக். ஓகே. ஸோ நம்ம ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் நேம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பிபி, ஓகே, பிபி அட்மின் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட் வில் டேக். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது. ஐஃபன், டாட், அட் சிம்பிள் எதுவுமே இதில் வராது. ஓகே. தென் பாஸ்வேர்ட் வந்து ஐ வில் சூஸ் பாஸ்வேர்ட் அட் 123. ஓகே. தென் அகேன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அட் 123. ஃபைன். ஸோ திஸ் இஸ் another one. ஸோ இன்பவுண்ட் போர்ட் ரூல்ஸ். ஸோ என்ன போர்ட் ரூல்ஸ் நான் இதில் வந்து இப்போதைக்கு அப்ளிகபிள் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ டிஃபால்ட்டாக இதில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துங்க. ஆர்டிபி இருக்குது. ஸோ தட் இஸ் கோயிங் ஃபார் 3389. SSH இட் இஸ் ஃபார் 22. லைனக்ஸ் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வி ஆர் ஆல்வேஸ் கோயிங் ஃபார் த SSH. ஓகே. ஈவன் ஃபார் விண்டோஸ் மிஷின் ஆல்சோ வி கேன் யூஸ் த SSH. SSHல அப்படிங்கிறப்ப என்னன்னா, இப்போ ஜென்ரிக்காக சில ப்ராஜெக்டில் கம்பெனியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் யூர் VPN ஆர் அதர்வைஸ் யூ வில் டவுன்லோட் ஏ சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படின்னா வி ஹேவ் ஏ ப்ரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ. ஸோ அந்த ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ நம்ம இதில் டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எகென்ஸ்ட் ஆத்தன்டிகேஷனை யூஸ் பண்ணி இட் வில் கோ இன் டு த ஜம்ப் சர்வர். அதுக்கப்புறம் ஜம்ப் சர்வர்லேருந்து நீங்கள் போகலாம், இல்லை டைரக்ட்லி சர்வருக்குள்ளே போகலாம். அதுக்கெல்லாம் வந்து வி ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு ரிலே ஆன் த SSH. ஓகே. ஸோ ஆன் டாப் ஆஃப் இட் யூ கேன் சி HTTP and HTTPS. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் IAS சர்வர்ஸ். ஓகே. ஸோ அதையும் நான் வந்து இப்போ இது வந்து சப்போஸ் SQL சர்வர் இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் நீட் ஃபார் த HTTP and HTTPS. ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் டு எனேபிள். ஏன்னா இங்கேயே வந்து அவன் கொடுக்குறான் எந்தெந்த போர்ட் நம்பர்லாம் இந்த சர்வருக்குள்ள நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும், எதெல்லாம் பிளாக் பண்ணணும், எல்லாமே வந்து இங்கே கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போதைக்கு RDP மட்டும் எடுக்க போகிறோம். பிகாஸ் திஸ் ஒன் வி கேன் சேஞ்ச் இட் லேட்டர். ஓகே. நமக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. ஸோ RDP 3389 அது மட்டும் இப்போதைக்கு நான் கொடுத்துட்றேன். அண்ட் பிலோ யூ கேன் சி அலோ அஜூர் ஹைப்ரிட் பெனிஃபிட். ஸோ ஆல்ரெடி ஹேவ் விண்டோஸ் சர்வர் லைசன்ஸ் இருந்ததுன்னா எஸ் கொடுத்தனா நீங்கள் வந்து அந்த விண்டோஸ் சர்வர் இங்கே கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு கம்மியாகும். இல்லை என்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப நோ. ஸோ
ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வந்து லைசன்ஸ் அவன் அசைன் பண்ணிடுவான். நம்ம சூஸ் பண்ணியிருக்க இந்த ஓஎஸ் விண்டோஸ் சர்வர் 2016 டேட்டா சென்டருக்கு ஒரு லைசன்ஸ் செட் பண்ணி நமக்கு இப்போ வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெயின் பேஜில் நம்ம இப்போதைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம்னா நேம் கொடுத்துருக்கோம், என்ன மிஷின் நேம் கொடுத்துருக்கோம், இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் சைஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் லாகின் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப ஜஸ்ட் நோட் இட் டவுன் இன் செப்பரேட் விண்டோ, அதர்வைஸ் வில் ஃபர்கெட். ஓகே, ஸோ பிபி அட்மின், அதுக்கு நான் கொடுத்துருக்கிற பாஸ்வேர்ட் @123 இதை நான் கொடுத்துருக்கேன் அந்த மிஷினுக்கு. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து அந்த மிஷினுக்கு இன்னும் நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணல, எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோங்கிறதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா தென் வி வில் ஹேவ் த செப்பரேட் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸையும் வந்து இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, வெதர் ஐ நீட் டு யூஸ் மை செப்பரேட் ஐபி ஆர் ஐ எம் கோயிங் டு யூஸ் த மைக்ரோசாஃப்டோட அவங்க கொடுக்குற ஐபியா. ஓகே, ஸோ தட் இஸ் வி ஹேவ் யூர் 2 IPs, ப்ரைவேட் ஐபிஸ் அண்ட் பப்ளிக் ஐபிஸ். 2 டிஃப்ரெண்ட் ஐபிஸ் இதில் இருக்குது. அதில் நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம். ஃபைன். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. தென் ஐ ஹேவ் எ நெக்ஸ்ட் டிஸ்க். ஓகே, ஃபைன். ஸோ டிஸ்க் அப்படின்னா வரப்போ இப்போ இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ஓஎஸ் டிஸ்க் டைப் அண்ட் என்கிரிப்ஷன் டைப் அண்ட் தென் டேட்டா டிஸ்க். ஓகே, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன டிஸ்க் அப்படிங்கிறப்ப இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு 3 இதில் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் HDD, ஸ்டாண்டர்ட் SSD அண்ட் ப்ரீமியம் SSD. ஓகே, ஸோ வாட் இஸ் த HDD அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம எப்போதுமே பார்த்துருப்போம், HDD. ஓகே, ஹார்ட் டிஸ்க் டிரைவ். தென் யூ ஹேவ் எ SDD. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் HDDங்கிறப்ப எனக்கு வந்து பயங்கரமான டிரான்சாக்ஷன் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் லெஸ் டிரான்சாக்ஷன். அது வந்து யூசர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ HTTP ரெக்வெஸ்ட் எல்லாமே இது மாதிரி வரப்போகுது. அப்படிங்கிறப்ப ஐ கேன் கோ வித் தட் ஒன். சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படிங்கிறப்ப வெரி ஹை டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் யூசர்ஸ். ஓகே, அது மாதிரி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, அந்த இது மாதிரி இருக்கிற டிரான்சாக்ஷன் நிறைய ரைட் ஆக போகுது அப்படின்னா வி கேன் கோ வித் த SDD. ஸோ இதுலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். யூ ஹேவ் த ப்ரீமியம் SSD அண்ட் ஸ்டாண்டர்ட் SSD. ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்து இப்போ SQL சர்வர் போடுறப்ப யூ வில் ஆல்வேஸ் கோ வித் த SSD டிரைவ்ஸ். அதுமாரி வந்து ரெக்கமெண்டேஷன் இருக்கும். பட் இதுவும் வந்து ரிமெம்பர் எல்லாமே இதில் காசு. ஓகே, ஸோ இதையும் வந்து நம்ம வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் வி ஷுட் யூஸ். ஓகே, இப்போ சப்போஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி யூஸ், ஒரு டெவலப்பர் சர்வர் போடுறேன், அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான், நாம் ஒரு 10 யூசர் தான் யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே நம்ம தான் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப வில் ஆல்வேஸ் கோ வித் த ஸ்டாண்டர்ட் SSD. ஓகே, ஸோ இப்போதைக்கு SSD யூஸ் பண்ணுறேன். ஸோ என்கிரிப்ஷன் டைப். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா டிஃபால்ட் வந்து டோட்டலாக வந்து அது டிஸ்கை வந்து என்கிரிப்ட் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கணும், உள்ள இருக்க டேட்டாலாம் வேறு எதுவுமே வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ பை டிஃபால்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை வி ஹேவ் எ செப்பரேட் கீ, அது மாதிரி ஏதாச்சும் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ பார்ப்போம்னா வென் யூ ஆர் கோயிங் டு டேக் எ பேக்கப் அண்ட் ரெக்கவரி அந்த சினாரியோ வரப்போ நம்ம இதை பார்க்கலாம். பை டிஃபால்ட் இப்போதைக்கு இதில் இருக்கிறத இதை மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன். ஸோ தென் வி ஹேவ் எ டேட்டா டிஸ்க். ஓகே, ஏன்னா இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் எப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக நம்ம வந்து நார்மல் VMware இதில் நீங்கள் மிஷின் போடுறப்ப என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து நம்ம இதுக்கு எவ்வளோ GB டிஸ்க் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ மினிமம் ரெக்கமெண்டேஷன் விண்டோஸ்க்கு வந்து 60 GB வந்து எனக்கு C டிரைவ்லேயே வேணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பான். ஸோ இப்போ வந்து என்னென்னா C டிரைவ் வந்து இது ஆல்ரெடி வந்து கிரியேட் ஆகி எல்லாமே ரெடியாகி இருக்கும். ஸோ நம்ம இதில் எதுவும் கை வைக்க போகிறதில்ல. பட் இஃப் யூ வாண்ட் டு எனி அடிஷ்னல் டிஸ்க் அப்படிங்கிறப்ப தான் ஹியர் யூ கேன் சி தெர் இஸ் எ லன் நேம், இது மாதிரி எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம தனியாக ஸ்டோரேஜ் செக்ஷனில் பார்க்க போகிறோம். இது எதுக்காகனா வி ஆர் கோயிங் டு கிரியேட் E டிரைவ், F டிரைவ், G டிரைவ் அது மாதிரி கிரியேட் பண்ணுறப்ப வி ஆர் கோயிங் டு யூஸ் இன் திஸ் ஒன். ஓகே, அண்ட் பிலோ யூ ஹேவ் அட்வான்ஸ் டிஸ்க். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யூஸ் மேனேஜ் டிஸ்க் ஆர் நோ. ஸோ இதை நான் நோ கொடுத்துட்டேன் அப்படின்னா ஐ கேனாட் ஏபிள் டு ஆட் எனி D டிரைவ் ஆர் E டிரைவ். ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கும், அது C டிரைவாக இருக்கும். வேறு இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே அட்டாச் பண்ண முடியாது, பர்டிகுலராக இந்த மிஷினுக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் எஸ் கொடுத்துட்றேன், அப்படியே இருக்கட்டும் டிஃபால்ட். இதில் நம்ம எதுவுமே இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஃபைன். தென் வில் கோ டு த நெட்வொர்க்கிங். ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர், ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்னு வரப்போ
இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து நம்ம பே பண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து என்னன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ வாட் எவர் மைக்ரோசாஃப்ட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் த ஐபி அட்ரஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின், ஐ எம் கோயிங் டு யூஸ் தட் ஒன். அதுதான் இப்போதைக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க் இல்லை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூன்னு வந்திருக்கா. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கான், நியூன்னு வருது எல்லாமே வந்து தே ஆர் அசைனிங் டு அஸ். ஓகே, அவன் வந்து நமக்கு கொடுக்கறது. அதனால வந்து இதில் நியூன்னு இருக்கு. சப்போஸ் இதே விர்ச்சுவல் நெட்வொர்க்கு நான் ஆல்ரெடி வந்து இந்த ஹோம் பேஜில் போயிட்டு தனியாக விர்ச்சுவல் நெட்வொர்க்குன்னு இருக்கும், அதில் நான் கிரியேட் பண்ணிட்டு தென் ஐ கேன் ஆல்சோ அசைன் ஹியர். ஓகே, ஸோ தட் இஸ் அனதர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஓகே, ஏன்னா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் கிரியேட் நியூன்னு வருதோ அது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வி ஷுட் கிரியேட் அண்ட் தென் வி கேன் ஈஸிலி ட்ராக் இட் ஃப்ரம் த ட்ராப் டவுன். ஓகே ஃபைன். இப்போதைக்கு என்ன பண்ணுறோன்னா இதில் நியூன்னு இதுலேயே நான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து மெயின் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் நேம் வந்து கொடுத்துட்றோம். ஓகே, தென் ஐ ஹேவ் ஏ சப்நெட். ஸோ சப்நெட் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இப்போதைக்கு இந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் போடுறோம். இப்போ வந்து நான் இதே மாதிரி 8 விர்ச்சுவல் மிஷின்ஸ் போடணும். அந்த 8 விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கும் வந்து இந்த அட்ரஸ் வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம், அதாவது நம்ம கொடுக்குற ஐபி அட்ரஸ் இன்னும் வந்து பிரிக்கப்படும் உள்ளுக்குள்ளேயே. ஸோ 10.0.1 2 3 4 5 அது மாதிரி we can go with around 256 machines. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா முன்னாடி நம்ம பார்த்த அந்த அவைலபிலிட்டி ஜோன் அதில் வந்து we have a availability set, அது மாதிரி வரப்போ we can use it for the subnet. ஓகே, ஏன்னா இது வந்து இன்னும் காஸ்ட் சேவிங்காக we are going to use the subnet. ஏன்னா இதுலேயே வந்து we have 2 level of IP address. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி. ஓகே, they are going to create a public IP. Similarly we have a private IP. ஸோ பப்ளிக் ஐபிங்கிறப்ப இட் வில் பி எக்ஸ்போஸ் டு த இன்டர்நெட். யார் வேணாலும் வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு தே கேன் ஏபிள் டு சி த வெப் அப்ளிகேஷன். சப்போஸ் நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க என்ன சொல்லணும்னா இன்டர்னலாக நான் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் இன்டர்நெட் போர்ட்டல். அது வந்து அவுட் சைட் ஆஃப் த மெம்பர்ஸ் யாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து ஒன்லி த 3000 மெம்பர்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னா தே ஒன்லி ஏபிள் டு ஆக்சஸ். அப்படிங்கிறப்ப வி ஆர் கோயிங் டு கிரியேட் எ பிரைவேட் ஐபி. ஸோ இது வந்து எப்படின்னா லேன் ஃபார்மேட்ல வந்துடும். அந்த லேன்ல நம்ம கொடுக்குற ஐபி அட்ரஸ் மட்டும்தான் வந்து ஆக்சசிபிளா இருக்கும். அது இன்டர்நெட் போர்ட்டலாக மட்டும்தான் வந்து ஆக்சஸ் ஆக போகுது. ஸோ அது மாதிரி வரப்ப வி ஆர் கோயிங் டு அசைன் எ பிரைவேட் ஐபி. பட் இப்போ நம்ம எதுக்காக இந்த நெட்வொர்க்கிங் அசைன் பண்றோம்னா வி ஆர் கிரியேட்டிங் எ விர்ச்சுவல் மிஷின், தென் வி ஹவ் கிரியேட்டட் திஸ், தென் அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு இப்போ நம்ம வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இது நெட்வொர்க் நம்ம தனியாக பார்ப்போம், தனி செக்ஷன். இப்போதைக்கு இதில் வந்து என்ன பண்ணோம்னா எவ்ரிதிங் வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் த மைக்ரோசாஃப்டோட அவங்களோட இது. ஓகே ஃபைன். தென் ஐ ஹேவ் ஏ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணீங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்ம நெட்வொர்க்கிங் போய் பார்க்குறப்ப திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா பேசிக் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட்ஸ் அலோ செலக்டட் போர்ட்ஸ். ஸோ என்னது 3389. தென் ப்ரீவியஸ் இதில் என்னெல்லாம் பார்த்தோன்னா இந்த HTTPS பார்த்தோம். ஓகே, இப்போதைக்கு 3389 அது ஒன்று தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. லோட் பேலன்சிங் நோ, ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் இட் நவ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தனி செக்ஷனில் விர்ச்சுவல் நெட்வொர்க்கிங்கில் பார்ப்போம். ஓகே, ஸோ பட் இதில் வந்து இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரப்போ இந்த மிஷினை வந்து நான் மானிட்டர் பண்ணணும். ஓகே, ஏன்னா பை டிஃபால்ட்டு நம்ம எல்லா மிஷின்ஸ்லையும் நம்ம போய் என்ன பண்ணுவோம், டாஸ்க் மேனேஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டாஸ்க் மேனேஜர் ஸ்டார்ட் பண்ணோம்னா வி கேன் ஏபிள் டு சி வாட் ஆர் த ப்ராசஸ், சர்வீசஸ், பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கிறதோ இந்த மானிட்டரிங் பண்ணுறோம். ஸோ எது சிபி யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன், இதெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி பார்க்கறத வந்து அவன் என்ன சொல்கிறான்னா வி வில் டேக் இட் எவ்ரிதிங். தே ஆர் கோயிங் டு மானிட்டர் அண்ட் தே ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட் அஸ் எ கிராஃபிக்கல் வியூ ஃபார் திஸ் பர்டிகுலர் மிஷின். ஸோ ஒவ்வொரு மிஷினுக்குமே வந்து தே வில் ஹேவ் இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் எவ்ரிதிங். அது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணுமா வேண்டாமா. ஓகே, ஸோ மானிட்டரிங் அப்படிங்கிறப்ப பூட் பண்ணுறப்ப என்னென்ன இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அது வந்து நான் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு எதுவுமே வந்து லாக் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எதில் பார்ப்போம்னா ஈவென்ட் வியூவில் நீங்கள் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஏ விண்டோஸ், அப்ளிகேஷன் லாக்ஸ். அந்த அப்ளிகேஷன் லாக்ஸுக்குள்ளே நம்ம போனோம்னா எதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தோட இது வரும். ஸோ அது எல்லாமே வந்து இது எல்லாத்தையும் வந்து டோட்டலாக வந்து இங்கே கேப்சர் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஏ எனேபிள் ஆட்டோ ஷட் டவுன். ஏதாச்சும் பர்டிகுலர் டைமில் இந்த மிஷின் வந்து ஷட் டவுன் ஆகுமா. ஸோ வி கேன் ஏபிள் டு ஆன். இப்போதைக்கு இது ஆஃப்லேயே இருக்கட்டும்.
So similarly, I want to take this backup, this particular virtual machine total backup நான் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப either I can able to do on or off. Okay, இப்போதைக்கு இது எல்லாமே ஆஃப்ல இருக்கட்டும். Fine. So next, advanced. So இது வந்து extensions. இது எப்படி இருக்கும்னா, suppose if I want to run some job. ஓகே, இது எப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் பூட் ஆகிறப்பயே வந்து நான் சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரன் பண்ணணும். வார்ம் அப் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், இல்லை வேற ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் போய் இன்னொரு ஸ்கிரிப்ட் எனேபிள் பண்ணும். ஸோ என்ன அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் அனுப்புறது. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப we can choose this one. ஓகே, எக்ஸ்டென்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதில் நம்ம எதுவும் வந்து இப்போதைக்கு எடுக்க போகிறதில்ல, இது அப்படியே இருக்கட்டும். தென் இந்த ஹோஸ்ட் குரூப் இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் இப்போ வந்து போட்டிருக்காங்க. ஸோ விஎம் ஜென்ரேஷன் இதெல்லாம் டிஃபால்ட் இது எல்லாமே இருக்கட்டும். இது எல்லாமே வந்து எப்படின்னா நம்ம வி ஆர் கோயிங் டு மானிட்டர். ஓகே, அந்த மானிட்டர் அதுக்கு பண்ணுறதுக்காக இது எல்லாமே இதில் இருக்கும். இப்போதைக்கு இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ இப்போ என்னென்னா இதில் இப்போ டிஃபால்ட் பார்த்தீங்க ரிசோர்ஸ் வந்து 7-11 செலக்டட். ஓகே, ஸோ நம்ம இதில் கிரியேட் பண்ணிட்டு வந்தது எல்லாத்தையுமே அவன் கொண்டு வந்துட்டான். ஸோ நேம் அப்படிங்கிறப்ப நான் இதுக்கு வந்து என்ன நேம்லாம் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிகோ பிபி நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ சேம் அந்த ரிசோர்ஸ் குரூப் நேமே இங்கே வந்திருக்கு. ஸோ ஐ கேன் புட் திஸ் இஸ் எ ப்ரீப்ரொடக்ஷன் சர்வர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம மீடியா அதில் கிரியேட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஃபைன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் பாஸ்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கான். இப்போ எனக்கு எவ்வளோ போட்டிருக்கான், 5 rupees, 5.9 rupees per hour. ஓகே, ஸோ அதுதான் வந்து தே ஆர் கோயிங் டு டேக் திஸ் மணி. இப்போ இதுலேயே வந்து கீழே வந்தீங்கன்னா யூ கேன் சி வாட் ஆர் த வேரியஸ் செட்டிங்ஸ் நம்ம வந்து இப்போ இதில் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோமோ வி கேன் ஏபிள் டு சி எவ்ரி திங். ஓகே, பிபி அட்மின் என்னென்ன கொடுத்தோமோ எல்லாமே. ஃபைன். இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. பிஃபோர் கிரியேட்டிங் திஸ் ஒன், ஓகே, நீங்கள் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் எ டவுன்லோட் எ டெம்ப்ளேட் ஃபார் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எக்ஸிஸ்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான் we have a lot of things like automation அப்படின்னு நம்ம போய் கவிக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது மேஜர்லி வந்து we are going to use a PowerShell script. அப்புறம் AZ PowerShell, that is client PowerShell நான் சொன்னேன். ஸோ அது இல்லாமல் we are going to use another thing that is nothing but JSON. ஓகே, ஸோ JSON format யூஸ் பண்ணி we are going to use a template automation. ஓகே, ஸோ இதை என்னன்னு இதில் சொல்லுவோம்னா we are going to call as a ARM template. ARM template அப்படிங்கிறப்ப Azure Resource Manager template. ஓகே, ஸோ இது எல்லாமே எதில் இருக்க போதுன்னா we have a JSON format. ஸோ இதுக்கு நான் தனியாக JSON படிக்கணுமா இல்லை ஏதாச்சும் இது இருக்குமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணோம், கிளிக் பண்ணோன்னா அவன் வந்து எல்லாமே நமக்கு வந்து காமிச்சிட்டான். ஓகே, ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா இதில் வந்து மெயின் என்னென்ன இருக்குது எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அதை மட்டும் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணி இதை அப்படியே எடுத்து டெப்ளாய் கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி கிரியேட்டட். இப்போ நம்ம யூஏல வந்து கொடுத்த ஒவ்வொரு வேல்யூமே வந்து இது மாதிரி நான் யூஏல எப்போதுமே நான் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எனக்கு இந்த கிளியராக இந்த ஸ்க்ரீன் இதுதான், இதில் என்னென்ன இன்புட் பேராமீட்டர்ஸ் இருக்குது, எதெல்லாம் ரெக்கார்ட் ஃபீல்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா தென் ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் எ JSON ஆர் ஸ்கிரிப்ட் எல்லாமே கொடுத்துட்டு நான் டைரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி டெப்ளாய் பண்ணிடலாம் பை யூஸிங் த விண்டோஸ் PowerShell. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் எத்தனை இருக்கான், 21 கொடுத்துருக்கோம். வேரியபிள்ஸ் 3 இருக்குது. தென் ரிசோர்ஸஸ். இப்போ இந்த ரிசோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்துக்கலாம், ஒரு இதுலேயும் டிஃப்ரென்சஸ் வந்து. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே நேம் ஸ்பேஸ் Microsoft.network. இதை நான் கிளிக் பண்ணோன்னா டைரெக்டாக வந்து இந்த JSON வந்து காமிச்சிருவோம் எந்த இடத்துல இது வருது அப்படின்னு. ஓகே, ஸோ வில் டேக் எ செப்பரேட் கிளாஸ். ஓகே, இது வந்து தனியாக செப்பரேட் கிளாஸ் பார்ப்போம், எப்படி இதை யூஸ் பண்ண போகிறோம், எப்படி டெப்ளாய் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் வந்து இதில் காமிக்கிறேன், இதுதான் வந்து நமக்கு இதில் வந்து பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இது. ஸோ சிமிலர் ஐ ஹேவ் பேராமீட்டர்ஸ், தென் ஐ ஹேவ் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி PowerShell அண்ட் Azure CLI. ஸோ PowerShell அப்படின்னு முன்னாடி சொன்னது தான் we are going to separate இந்த PowerShell யூஸ் பண்ணி we are going to use the Azure அந்த இதில் இருக்கிற மாடியூல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். Azure CLI அப்படிங்கிறது இந்த cloud shell. ஓகே, ஆன் டாப் ஆஃப் இட் இங்கே இருக்கிற cloud shell as well as we can easily download this module. இந்த CLI வந்து தனியாக நம்ம மிஷினில் டவுன்லோட் பண்ணி we can use it. ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் கோ பேக்,
கிரியேட்டிவ் விர்ச்சுவல் மிஷின் அந்த இதுக்கு வந்துட்டேன். இது வந்து ஒன்லி ஃபார் விர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும்தான் இந்த ஆட்டோமேஷன் டெம்ப்ளேட் இருக்குமா அப்படின்னா கிடையாது. வி ஹேவ் எவ்ரிவேர். இப்போ நாளைக்கு நீங்கள் நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணாலும் வி ஹேவ் த சேம் ஜேசன் ஃபார்மேட். ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வி ஆர் கோயிங் டு ரிலே ஆன் த ஜேசன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது எல்லாமே முடிஞ்சது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிளிக் கிரியேட். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் மிஷின் ஸ்டார்ட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் மிஷின் இஸ் அப், அந்த டைம்லேருந்து தே ஆர் கோயிங் டு கால்குலேட் த காஸ்ட். ஓகே, அந்த அமௌண்ட் எல்லாமே ரெடி ஆகிடும். தே ஆர் கோயிங் டு யூஸ் இட். ஸோ நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டீங்க அந்த மிஷினை அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் அதில் வந்து மெயின் என்ன அப்படின்னா நெட்வொர்க். ஓகே, நம்ம ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணிட்டோம், அதுக்கு காசு போயிட்டு இருக்கோம். டிஸ்க் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம், சி டிரைவ் அந்த 60 GB, அதுக்கு வந்து காசு போகும். ஓகே, இப்போ அந்த அட்டாச் டிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம், டி டிரைவ் இல்லை இ டிரைவ் ஏதாச்சும் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து காசு போகும், நீங்கள் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணலாம் கூட. பட் இப்போ இது டோட்டலாக வந்து ₹5 அப்படின்னு போட்டுக்கிறது எதுக்குன்னா இந்த விண்டோஸ் சர்வருக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கிளியராக வந்து நோட்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து 13,000 அதில் வந்து கிரெடிட் கொடுத்துருப்பான். ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் அந்த 1 month முடிஞ்சிருச்சு அப்படின்னா they are going to use that money. ஓகே, அதனால அது மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்துக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் எடுத்துருவாங்க. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து அந்த 13,000 உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் ஒரு ₹1 போனா கூட அவன் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுவான். இன்வாய்ஸ் பில் ஜென்ரேட் ஆகும், உங்க கிரெடிட் கார்டுல இருந்து எடுப்பான். ஓகே, ஸோ இந்த விண்டோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி இது ஓவர்வியூ. இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னென்னலாம் இப்போதைக்கு டெப்ளாய்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கிரியேட்டட் நெட்வொர்க் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, பப்ளிக் ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து இதில் பார்க்கலாம். ஃபைன். இப்போ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இது வரைக்கும் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் எதுவும் போய் திருப்பி எடிட்லாம் பண்ணவே முடியாது இல்லையா? எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம எதெல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணமோ அதெல்லாம் எடிட் பண்ணலாம். அதாவது செலக்டட் இது மட்டும் தான் நம்ம இது பண்ணலாம். சப்போஸ் இப்போ வந்து மிஷின் ரீநேம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப டஃப். ஓகே, ஏன்னா அதில் வந்து எல்லாமே இது பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த இன்பவுண்ட் போர்ட் பார்த்தோம், ஆர்டிபி, அதெல்லாம் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். டிஸ்க் அட்டாச் பண்றதை டெலீட் பண்ணிக்கலாம். சி டிரைவ்ல எதுவும் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா டிஸ்க் நம்ம என்ன பண்ணோமோ அதை வந்து மாத்திக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் நீங்க ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா டோட்டலா இந்த மிஷினையே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணோம். இப்போ எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாச்சும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா we need to contact மைக்ரோசாஃப்ட். ஸோ அதுதான் வந்து முன்னாடியே பார்த்தோம், அந்த டெவலப்பர் சப்போர்ட், ப்ரீமியர் சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பான். ஸோ அவன்கிட்ட வந்து நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு அவன் வந்து இந்த இதெல்லாம் எனக்கு மாத்தி கொடு அப்படின்னு சொன்னா மாத்திட்டு அதுக்கு எவ்வளவு சார்ஜோ அது வந்து பண்ணுவாங்க. இப்போ ஒன்னு கிரியேட் பண்ணா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு பண்றதுதான் பெஸ்ட் ஐடியா. கரெக்ட்டுதான். ஆமா ஆமா, அது மாதிரி நம்ம போனோம்னா நமக்கு எப்போதுமே வந்து எதுவுமே அடி வாங்காது. ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டு, ஏன்னா முன்னாடியே பார்த்த மட்டும் இந்த ரிசோர்ஸ் குரூப்ல ஆரம்பிச்சு விர்ச்சுவல் நெட்வொர்க்கு, டிஸ்க்கு எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி கரெக்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தென் வி ஷுட் ஸ்டார்ட் கிரியேட் எ விஎம் ஆர் சீக்வல் சர்வர் எதுவா இருந்தாலும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம என்னன்னா விர்ச்சுவல் மிஷின் நேம் தான் கொடுத்துருக்கோம். பட் இதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் நம்ம தான் பண்ண போறோம். அது எந்த மாதிரி மிஷின், எந்த மாதிரி நம்ம மாற்ற போறோம் எல்லாமே இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஏன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விண்டோலேயே நீங்கள் இப்போ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் இன்புட்ஸ், அவுட்புட்ஸ், டெம்ப்ளேட் எல்லாமே இதுலேயே வந்து காமிச்சிட்டு இருப்பான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெம்ப்ளேட். ஓகே, ஸோ நம்ம அந்த முன்னாடி பார்த்த அதே இதுதான். ஸோ இதை டைரெக்டாக நீங்கள் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் டெம்ப்ளேட் டாட் ஜிப் அதில் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் விஎம் அது மாதிரி கொடுத்துட்டான். ஸோ யூ ஹேவ் எ டெம்ப்ளேட் டாட் ஜேசன் அண்ட் பேராமீட்டர்ஸ் டாட் ஜேசன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற 2 ஃபைலும் இப்படியே வந்துடும். இதையே நான் வந்து எடிட் பண்ணிட்டு இந்த மிஷின் நேம் மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா சும்மா சாம்பிளுக்கு வந்து ஒரு 20 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுங்க. ஸோ நேம்ஸ் வந்து ஆப் 01, ஆப் 02 இதே மாதிரி ஆப் 20 வரைக்கும் வரணும், பட் கான்ஃபிகரேஷன்லாம் சேமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம இது எல்லாமே எடிட் பண்ணி ஒரே இதில் ட்ரிகரில் வந்து தள்ளி விட்டுறலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிரிப்ட்ஸ் ஓகே, பேராமீட்டர்ஸ் ஓகே, அவுட்புட்ஸ் ஓகே. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. இன்புட்ஸு இதில் பார்த்துங்க, யூ கேன் சி லொக்கேஷன் என்ன கொடுத்தோம், செக்யூரிட்டி குரூப் நேம், சப்நெட் நேம், எது எதெல்லாம் நம்ம கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே வந்து காப்பியாக இருக்கும்.
ஸோ திஸ் இஸ் எவ்ரிதிங் as a input. அதுதான் parameters. ஏன்னா இதே parameters தான் வந்து we are going to use it in the script. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மெயின் மேண்டட்ரி. ஓகே, ரெக்கார்ட் ஃபீல்ட் அது மாதிரி வச்சுக்கலாம் இதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா யூ கேன் சி தெர் இஸ் எ டெப்ளாய்மெண்ட் சக்சீடட். ஓகே, சப்போஸ் ஃபெயில் ஆனால் கூட அவன் இங்கேயே வந்து சொல்லிடுவான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி போகலாம். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணல. வில் கோ பேக் டு இந்த ஓவர் வியூ. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் யுவர் டெப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் என்னன்னா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் செட்டப் ஆட்டோ ஷட் டவுன், மானிட்டர் விஎம் ஹெல்த் ரெக்கமெண்டட், ரன் ஏ ஸ்கிரிப்ட் இன்சைட் த விர்ச்சுவல் மிஷின். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது, இப்போ ஹோம் பேஜ். வில் கோ பேக் டு ஹோம் பேஜ். ஓகே, சில நேரத்தில் அதில் மிஷின் வரல அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ வில் கோ டு virtual machines. So now you can see app 01 virtual machine running. So resource group ESTUS எல்லாமே கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ அண்ட் டாப்ல இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், ரீஸ்டார்ட், ஸ்டாப், டெலீட்னு இருக்கா. ஸோ ஜஸ்ட் கிளிக் த app 01 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ கேன் சி ஸ்டார்ட், ரீஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் டெலீட். ஸோ இது 3 ஆப்ரேஷன்ஸும் நம்ம டிஃபால்ட்டு நம்ம எப்படி வந்து மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இங்கே தான் பண்ண போகிறோம். Okay, and before that I just go to the home page. Okay, first நம்ம என்ன பண்ணோம், resource group create பண்ணுவோம். Okay, so I will just go to click on the resource groups. Okay, இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகோ பிபி இதான் நான் கிரியேட் பண்ணது. பட் அப்பார்ட் ஃப்ரம் இன்னொன்று ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, நெட்வொர்க் வாட்சர் ஆர்ஜி. ஓகே, ஸோ இது என்னங்கிறத we will see it in the network virtual network நம்ம போகிறப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இண்டிகோ பிபி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு பேஜ் இங்கே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன், டெப்ளாய்மெண்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி இது எல்லாமே இருக்கு. இப்போ இது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ app 01 அது என்ன டைப்பு, விர்ச்சுவல் மிஷின். app 01 ஐபி, பப்ளிக் ஐபி அட்ரஸ், என்எஸ்ஜி செக்யூரிட்டி குரூப்பு, திஸ் அண்ட் தென் வி ஹேவ் விர்ச்சுவல் நெட்வொர்க், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ESTUS லொக்கேஷனில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் த டேட்டா சென்டர். ஆஸ் வெல் அஸ் இது எல்லாமே சேர்த்து எங்கே கொண்டு வந்திருக்கோம்னா இண்டிகோ பிபிங்கிற ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின். இப்போ என்னன்னா இப்போ நான் வந்து இஃப் ஐ எம் கோயிங் டு டெலீட் இது எல்லாத்தையும் நான் ஒரே சிங்கிள் ஷாட்டில் இங்கேருந்து ஐ கேன் ஏபிள் டு டெலீட் த எவ்ரி திங். ஸோ சப்போஸ் ஐ வாண்ட் டு டெலீட் த ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு நான் கொடுத்தா கூட இதில் இருக்கிறது எல்லாமே சேர்ந்தே டெலீட் ஆகிடும். ஓகே, ஃபைன். இதில் நம்ம எல்லாமே தனித்தனியாக பார்ப்போம். பட் பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் கோ டு த ஹோம் பேஜ். அகேன் ஐ வில் கோ டு த விர்ச்சுவல் மிஷின். ஏன்னா இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் app 01 இட்ஸ் பிலாங் டு த இண்டிகோ பிபி. ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறப்ப யூ ஆர் நாட் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் ஒன்லி ஒன் விர்ச்சுவல் மிஷின். அது கூட அட்டாச் ஆகிருக்க டிஸ்க்கு, நெட்வொர்க், என்னென்ன விர்ச்சுவல் நெட்வொர்க் என்னென்ன இருக்குது எல்லாமே கிரியேட் ஆகிறதுனால தான் நமக்கு எல்லாமே வந்து காமனாக ஒரே லாஜிக்கல் குரூப்பாக கொண்டு போய் ஒரு ரிசோர்ஸ் குரூப்பில் வச்சுட்டோம். ஓகே, ஃபைன். app 01 கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்குது, ஸ்டேட்டஸ் இஸ் ரன்னிங், லொக்கேஷன், சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, கம்ப்யூட்டர் நேம், இப்போதைக்கு அது எதுவுமே இல்லை. ஃபைன். விண்டோஸ், ஸோ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் இப்போ இதில் வந்துடும் இப்போ. ஓகே, ஸோ இதில் பார்த்துங்க திஸ் இஸ் அவர் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகே, திஸ் இஸ் த மிஷின். அவன் டைரெக்டாக வந்து அசைன் பண்ணிட்டான். ஓகே, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறப்ப அவனே கொடுத்துருக்கிறது இது IPv6 அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போதைக்கு. ஃபைன். ஆன் பிலோ வந்தீங்க அப்படின்னா யூ கேன் சி த CPU, நெட்வொர்க்கு. ஸோ இதெல்லாமே டாஸ்க் மேனேஜரில் நம்ம பார்க்குறது அது எல்லாத்தையும் வந்து இதே பேஜில் டோட்டலாக இங்கே வந்து கொடுத்துருவாங்க மானிட்டரிங் பண்ணுறது. ஓகே, ஸோ ஆன் டாப்பில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஏ கனெக்ட், ஸ்டார்ட், ரீஸ்டார்ட், ஸ்டாப்பு, கேப்சர். ஓகே, திஸ் இஸ் ஸ்னாப்ஷாட் அண்ட் டெலிட். ஓகே, அது இல்லாமல் லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஏ செட்டிங்ஸ். ஓகே, இந்த செட்டிங்ஸில் வந்து எல்லாமே இதெல்லாம் வந்து மெயின். ஸோ இதை ஒன்றோட நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து வில் ஜஸ்ட் ட்ரை டு கனெக்ட். ஸோ ஆன் டாப்பில் யூ கேன் சி தெர் இஸ் எ கனெக்ட் பட்டன். இதை கனெக்ட் பண்ணோன்னா யூ கேன் சி தெர் இஸ் எ 3 ஆப்ஷன். ஓகே, RDP, SSH, பேஸ்டியன். பேஸ்டியனுங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டு வந்து குரூப் வந்து உனக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ நம்ம எப்படி சொன்ன மாதிரி ஆர்டிபி வந்து நம்ம நார்மலாக எடுக்கிறது. எஸ்எஸ்ஹெச் வந்து லைனக்ஸ் மிஷின், அது வந்து பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ. பேஸ்டியான் அப்படிங்கிறது எப்படின்னா ப்ரௌசர்லேயே ஐம் கோயிங் டு ஆக்சஸ் த மிஷின். ஓகே, ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகோடா அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. ஓகே, கேட்டகோடா இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது உள்ள வந்து இப்போ நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஐ கேன் டைரக்ட்லி கோ ஓகே கிரியேட் எ மிஷின்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி நான் வந்து நிறைய வந்து பண்ணலாம். லேர்ன் அது நான் போகிறேன். இது கீழே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் எ குபர்னெட்டிஸ் டாக்கர் கண்டெய்னர் ஸ்டார்ட் கோர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஃபியூச்சரில் வந்து இதில் எம்பெட் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைனக்ஸ் கண்டெய்னர் ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்தோன்னா, ஏன்னா இப்போ ஆன்லைன் லேர்னிங், இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து இது மாதிரி வந்து இதே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் சினாரியோ இப்போ பார்த்துங்க, யூ ஹேவ் இன்ட்ராக்டிவ். ஓகே, இந்த சைடு வந்து உங்களுக்கு இது இருக்கும். ஸோ சேம் இந்த ரைட் சைடில் வந்து திஸ் இஸ் த சர்வர். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ஒர்க் இட் ஆன் த ப்ரௌசர் இட் செல்ஃப். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் லோட் ஆகிட்டு இருக்கு லைனக்ஸ் மிஷின் CentOS. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து இது வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே தான் வந்து இப்போ என்னன்னா இதில் வந்து இந்த பேஸ்டியானுங்கிறத கொண்டு வராங்க. ஓகே ஃபைன், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டிபி பார்த்துக்கலாம். கரெக்ட், ஆர்டிபி. ஸோ இதில் பார்த்துங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் இதுதான். ஸோ ஐம் கோயிங் டு ஜஸ்ட் டவுன்லோட் ஆர்டிபி ஃபைல். இப்போ கீழே வந்து app01.rdp டவுன்லோட் ஆயிடுது. ஸோ ஐ கோ டு கிளிக் கனெக்ட். ஸோ இதுதான் வந்து அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எந்த யூசர் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணுறோமோ அதை வச்சுங்க. சாய்ஸஸ் இஸ் a different account. Okay, yes, okay. நம்ம போட்டது விண்டோஸ் சர்வர் 2016 டேட்டா சென்டர். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த VPN ஏதாச்சும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கனெக்ட் ஆகாது. ப்ளஸ் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறப்ப சில மோஸ்ட்லி இது வந்து ஒர்க் ஆகாது, பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த சர்வருக்கு வந்து ஜஸ்ட் 2GB 1.75GB RAM தான் போட்டோம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் சி அண்டர் த ஓவர்வியூ. ஓகே, ஸோ இதில் வந்து ட்ராக் ஆரம்பிச்சிடும். ஸோ நெட்வொர்க் பார்த்துக்கலாம். இப்போ இது போயிருக்கு. ஓகே, ஸோ டிஸ்க் பைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இதெல்லாம். இப்போ டிஸ்க் ஆப்ரேஷன்ஸ் அதுக்குள்ளே நான் ஏதாச்சும் இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம் சி டிரைவில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இது எல்லாமே மானிட்டரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இதில் மானிட்டரிங் வந்து செப்பரேட் வந்து கான்செப்ட். ஸோ நம்ம வந்து எதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மானிட்டரிங் டேப் வந்து இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி திங். இது விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே பார்க்குறோம். இதேமாதிரி நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜ் எந்த செக்ஷன் போனாலும் இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்சைட்ஸ் இது வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் ஹேவ். பட் இது வந்து என்னன்னா அவங்க தே ஹேவ் சம் காஸ்ட் எதுக்கும் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அலர்ட்ஸ், தென் வி ஹாவ் எ மெட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த மெட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம்.
ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப் 01 விர்ச்சுவல் மிஷின் ஹோஸ்ட்டு. ஓகே, செலக்ட் மெட்ரிக். ஸோ என்னென்ன நடந்திருக்கு. ஓகே, டேட்டா டிஸ்க்கு, ரீட் பைட்ஸு, ரைட் ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன இதில் கொடுக்குறோமோ அது எல்லாமே ஏற்ற மாதிரி இங்கே வந்து இன்சைட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்கோம். அதேமாரி லாக்ஸு. ஸோ இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணோம். இது எல்லாமே டிஃபால்ட் வந்து எல்லாமே வந்து டிசேபிளில் தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம லாக்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே என்னென்ன அந்த மிஷினுக்குள்ளே நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே இங்கே கேப்சர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர் மேனேஜர் வந்துடுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண போகிறேன். வெதர் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் அஸ் ஐஏஎஸ் இதுக்கப்புறம் நான் போடணுமா, இல்லை இதில் வந்து நான் சீக்வல் சர்வர் போட போகிறோமா, என்ன பண்ண போகிறோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ். ஓகே, ஐஏஎஸ் அதில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா தி சர்வர் வந்து ஃபுல்லாக இட்ஸ் ஹேவிங் எ கண்ட்ரோல் வித் அஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் இப்போ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வில் ஜஸ்ட் கோ டு த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். வில் சி எத்தனை டிரைவ்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட் ஒரே ஒரு டிரைவ், சி டிரைவ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, திஸ் பிசி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 126 GB. ஃபைன். ஸோ டோட்டலாக இஸ் டெம்பரரி ஸ்டோரேஜ், தட்ஸ் நாட் எ மேட்டர். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இ டிரைவ் இல்லை எஃப் டிரைவ் இதில் நம்ம போடணும் அப்படின்னா டேட்டாஸ்க்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஓகே, ஸோ சி டிரைவ். ஸோ டிஃபால்ட்டு என்னென்ன ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அவன் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இதில் இருக்க போகுது. ஃபைன். ஸோ இதே மாதிரி we can create a multiple machines. ஓகே, அந்த மிஷின்ஸ்க்கெல்லாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்தோம், லோக்கல் சர்வர். ஜஸ்ட் கிளிக் ஆன் த லோக்கல் சர்வர். ஏன்னா இப்போ வந்து இதில் டொமைன் அதெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் நேம்ங்கிறத we just created the app 01. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒர்க் குரூப் அப்படிங்கிறப்ப நம்ம டிஃபால்ட் வந்து எதுவுமே டொமைனில் இல்லை அப்படின்னா ஒரு நேமில் வரும். ஓகே, ஒர்க் குரூப்னே நேம் வரும். இப்போ இதில் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆச்சு நமக்கு என்னென்ன வரும். ஓகே, ஸோ விண்டோஸ் ஃபயர்வால், ரிமோட் மேனேஜ்மெண்ட், வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கோ எல்லாமே இதில் கொண்டு வந்திருப்பான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு மெமரி 1.75 GB. டோட்டல் இது வந்து 200 GB. ஃபைன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து மிஷின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆன் டாப் ஆஃப் இட் யூ கேன் கிரியேட் எ கான்ஃபிகர் ஐஏஎஸ். அது எது வேணாலும் இதில் வந்து நம்ம பண்ணிட்டு என்ன வேணாலும் நம்ம இதில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ இதே மாதிரி தான் லைனக்ஸ் மிஷினும் வந்து we are going to create a same method and then going to use that one. Okay, so நான் என்ன பண்றேன், I will just disconnect. Okay, let's go back to this one. Okay, app 01 overview. So directly நான் என்ன பண்ணலாம்னா I can stop the machine from here. Stop. Okay, okay. இதில் இன்னொரு மெயின் என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து 13.92.178.100 கரெக்டா. ஸோ இதான் வந்து நமக்கு இனிஷியலாக வந்து ஜென்ரேட் ஆன இது நேம். ஓகே, பப்ளிக் ஐபி அட்ரஸ். பட் இதில் என்னன்னா இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கிளிக் ஆன் த ரெஃப்ரெஷ். ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்கு, ஆப் 01 ஐபின்னு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து டைனமிக்காக அசைன் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் நாட் எ ஃபிக்ஸ்டு ஒன். ஓகே, ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து ஆல்வேஸ் ரிமெம்பர். நீங்கள் எந்த சர்வர் எந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணாலும் சரி பப்ளிக் ஐபி அட்ரஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா again if you are going to start it the same IP address will not be there. ஓகே, ஏன்னா அது வந்து டைனமிக்காக அசைனிங் ஐபி. ஸோ எனக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி தான் வேணும் அப்படிங்கிறப்ப தான் we are going for purchase the IP address and then we are going to use it here. ஓகேவா, ஸோ அது வந்து மறந்துடாது. ஓகே, இப்போ என்ன இருக்கு, ஸ்டில் இட் இஸ் கெட்டிங் ஸ்டாப். ஓகே, ஸோ ஸ்டாப்பிங் விர்ச்சுவல் மிஷின். இப்போ நான் போயிட்டு அந்த மிஷின் வந்து ஆக்சஸ் பண்ணேன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி அலோ. ஓகே, ஸோ இப்போ இதில் app 01 RDP. ஸோ ஐ கேன் கெட் த எரர். ஓகே, இப்போதைக்கு இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வந்து அவனே கொடுத்துட்டான் 100 அந்த மிஷினில் போட்டு அவன் கான்ஃபிகர் பண்ணிட்டான். இப்ப ஸ்டாப் பண்ணிட்டோம்னா எந்த அமௌண்ட்டும் கால்குலேட் பண்ணாது கரெக்ட்டுங்களா? ஆமாம்,
எந்த அமௌண்ட்டும் இப்போதைக்கு கால்குலேட் ஆகாது. பேக்எண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டாலும் அந்த ஸ்டோரேஜ் ஐபி சம்திங் ஏதோ சொன்னீங்களா அது? ஆமா, இப்போ அதுக்கு ஸ்டோரேஜ் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிடி அவன் கொடுத்துருக்கான். அது எப்படின்னா மிஷினோட நமக்கு பண்டிலாக வருது. சப்போஸ் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 200 GB ஸ்டோரேஜ் நான் வாங்கி அதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து காசு நம்ம பே பண்ணி தான் ஆகும். ஓகே, இப்போ அதே மாதிரி பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இப்போ யூஸ் பண்றதுனால இப்போ ஸ்டாப் பண்ணனால அது போயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு அது காசு கிடையாது. சப்போஸ் இப்போ பர்ச்சேஸ் ஸ்டாட்டிக் ஐபி நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாட்டி தட் இஸ் அது வந்து காசு நான் வந்து பே பண்ணி தான் ஆகும். நீங்க அசைன் பண்ணாலும் சரி, அசைன் பண்ணாட்டியும் சரி. இப்போ ஈவன் டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரேஜ் தனியாக வாங்கி வச்சுட்டேன், ஆனால் எதுவுமே யூஸ் பண்ணாம இதே மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் பே பண்ணி தான் ஆகும். ஓகே, ஸோ அதில் தான் வந்து நம்ம வி ஷுட் டிஃப்ரென்ஷியேட். ஏன்னா இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எதாவது கொடுக்குறானோ அது வரைக்கும் ஓகே. பட் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாச்சும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொன்னான்னா வி ஷுட் திங்க் அபவுட் ஏன் இவன் ஆட் பண்ண சொல்கிறான், ஸோ இதுக்கு என்ன காஸ்ட் வரும், அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துடணும். ஓகே ஃபைன். இப்போ அந்த மிஷின் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் கோ பேக் ஹியர். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் நீங்கள். தே ஆர் புட்டிங் டி அலோகேட்டிங். ஓகே, ஸோ ஸ்டில் அது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது வந்ததுன்னா யூ கேன் சி த ஸ்டேட்டஸ் இஸ் ஸ்டாப். ஓகே, ஸோ சிமிலர்லி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸில் போயிட்டு யூ கேன் கிரியேட் எ நியூ விர்ச்சுவல் மிஷின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வராது, ஆன் டாப்பில் யூ ஹேவ் ஆட். ஓகே, இந்த ஆட் விர்ச்சுவல் மிஷின் நம்ம கொடுக்குறப்ப யூ கேன் ட்ரை இட் ஃபார் எனி அதர் மிஷின்ஸ் லைக் லைனக்ஸ். ஓகே, ஸோ ரெட் ஹேட் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலும் சேம் இதே தான், எதுவுமே இல்லை மாற போகிறதில்ல. பட் ஒன்லி ஒன் ஏரியா இஸ் கோயிங் டு டிஃபர். ஓகே, இப்போ ரிசோர்ஸ் குரூப்பில் நான் வந்து ஐ வில் சூஸ் இண்டிகோ பிபி விர்ச்சுவல் மிஷின் நேம். ஸோ ஆப் 01 லைனக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஈஸ்ட் யூஎஸ்ஏ. ஓகே, ஸோ இதில் வந்து டிஃபால்ட் விட்டுறேன், இது வந்து அதே இருக்கட்டும். ஸோ இது வந்து 8 GB மெமரி, தட்ஸ் ஃபைன். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஆத்தென்டிகேஷன் டைப். ஓகே, ஸோ தேர் டைரக்ட்லி புட்டிங் SSH பப்ளிக் கீ அண்ட் தென் தி ஹேவ் எ பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம விண்டோஸ்க்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே கொடுக்கலாம். இல்லை SSH பப்ளிக் கீ இது நான் கொடுக்குறேன். ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறப்ப இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா முன்னாடி இதில் வந்து என்ன கொடுத்தோம், பிபி அட்மின். ஓகே, இந்த சேம் இது இங்கே கொடுக்குறேன், பிபி அட்மின். ஓகே, ஸோ இந்த SSH பப்ளிக் கீ இதில் பார்த்துங்கப்ப ஸோ இதில் என்ன சொல்கிறான், SSHRA மல்டிநேம் பர்மனெண்ட் யூ கேன் ஜென்ரேட் SSH கீ ஜென் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறான். ஓகே, இதெல்லாம் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கீ வேல்யூ பேர். ஓகே, ஸோ இதை நம்ம கொடுத்து இதில் வந்து ஜென்ரேட் பண்ணி then we are going to use this one. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ கிரியேட் பண்ணி then we are going to use it here. ஓகே, அதுக்கப்புறம் SSH இது மாதிரி கொடுத்து லாகின் பண்ணுவோம். ஸோ இந்த லாகின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா we will use புட்டி. ஓகே, இல்லைன்னா வந்து WinSAP அந்த இது மாதிரி டூல் யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக வந்து இதை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம், இதில் வந்து வேறு எதுவும் சேஞ்ச் ஆக போகிறல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3389 இங்கே அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா RDP 3389 ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த விண்டோஸ். நீங்கள் எதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா யூ ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு ரெசிட் ஆன் த SSH, அது போர்ட் நம்பர் 22. ஓகேவா, ஃபைன். ஸோ இது நம்ம தனியாக இதில் எப்படி இதில் என்ன கொண்டு போகிறோம்னு பார்க்கலாம். ஏன்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு இதில் எல்லாமே சேம் தான். நெட்வொர்க்கிங் பப்ளிக் ஐபிஆர் வேறு என்ன பண்ண போகிறோம், இதிலலாம் வந்து வேறு எதுவுமே சேஞ்சஸ் நடக்காது. மேனேஜ்மெண்ட் எல்லாமே சேம். ஓகே, ஒன்லி அந்த சேஞ்ச் வந்து எப்படி லாகின் மெத்தடில் நம்ம கொண்டு போகிறோமோ அதுதான். ஃபைன். இப்போ இந்த மிஷின் பார்த்துங்க, வி ஹேவ் எ ஸ்டேட்டஸ் ஸ்டாப்டு அண்ட் டீஅலோகேட்டட். இப்போ ஆப் 01 திருப்பி கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே ஸ்டாப்பில் இருக்குது. அண்ட் டாப்பில் யூ கேன் சி ஸ்டார்ட் ஆர் கேப்சர், ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், இப்போ சிபி ஆவரேஜ் வந்து இந்த இடத்துல டவுன் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன ஸ்பைக்கு இதெல்லாமே டிஸ்க் ரைட் ஆப்ரேஷன் பைட்ஸு இதெல்லாமே இங்கே வந்து எல்லாமே நடந்திருக்கிறது. ஓகே, ஃபைன். இதில் என்ன அடுத்தது என்ன நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்துங்க, அண்டர் த செட்டிங்ஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஒன்று என்னென்ன ஃபீச்சர் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே, தென் ஐ ஹேவ் த ஆப்ரேஷன்ஸ். இந்த ஆப்ரேஷன்ஸில் தான் ஐ ஹேவ் எ பேக்கப்
டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ இதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் ரிலேட்டட் வித் திஸ் மிஷின் எல்லாமே வந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த மானிட்டரிங் சப்போர்ட் ப்ளஸ் ட்ரபுள் ஷூட்டிங் இந்த டேபு ஆன் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 இது வந்து திஸ் இஸ் யூனிவர்சலி காமன் ஃபார் ஆல் திங்ஸ். லைக் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறப்ப இதான் வரப்போகுது. இப்போ நீங்கள் அடுத்தது வந்து நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணுறப்பையும் இந்த இதெல்லாம் அப்படியே காமனாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஒன்லி டிஃபர் ஆகிற ஏரியா எதாக இருக்குன்னா செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரெண்ட் யூனிக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். லைக் சீக்வல் டேட்டா பேசஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா இந்த இடம் மாறும், வேறு இதெல்லாம் இது மாறுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ இந்த அவைலபிலிட்டி ஸ்கேலிங் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம எப்படி வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி இதெல்லாம் வந்து இதில் பண்ண போகிறோம். ஆன் டாப் ஆஃப் இட் இப்போ சப்போஸ் நமக்கு மிஷின் ரெடி ஆயிடுச்சு, இந்த மிஷின்குள்ளே நான் ஒரு ஐஏஎஸ் போட்டுட்டு அந்த ஐஏஎஸ்ல வந்து ஒரு HTML பேஜ் போட்டு ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஃப்ரம் த அவுட் சைட். ஓகே, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ், அந்த இதில் தான் இப்போதைக்கு நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு அடுத்ததுல போனோம்னா தான் தென் வி ஆர் கோயிங் டு டச் பேஸ் வித் த பாஸ். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டட் உங்களுக்கு என்னென்ன இந்த இது இருக்கோ அதை நான் அனுப்பிச்சி விட்றேன். தென் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து இந்த இதில் இருக்கிற செட்டிங்ஸில் இருக்கிறது இது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு தென் வி வில் கோ டு த நெட்வொர்க்கிங் ஏரியா. ஓகே, ஏன்னா இது வந்து ஃபுல்லாக கரெக்டாக நம்ம பார்க்கறதுக்கு ஒரு இன்னும் 2 கிளாஸ் ஆகும் இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஏரியாக்குள்ளேயே. ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் இதையே வந்து நம்ம ஸ்கிரிப்ட் மூலியமாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வி ஹேவ் த ஆர்ம் டெம்ப்ளேட், அதுலேருந்து நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு தட் இஸ் விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின் அதுக்குள்ளே லாகின் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஸோ அதுக்கு நான் சும்மா சின்ன ஒரு கைடு இருக்கும் அதை அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, ஜெயபாலன் ஒரு டவுட்டு. சொல்லுங்கள். இந்த ரிசோர்ஸ் குரூப் சொன்னீங்களே, அதில் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்துட்டு மோர் தேன் ஒன் ரிசோர்ஸ் குரூப்பில் அசைன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு ரிசோர்ஸ் குரூப்பில் அசைன் பண்ணிங்கன்னா அந்த ரிசோர்ஸ் குரூப் தான் கடைசி வரைக்கும். ஓகே, இப்போ இண்டிகோ பிபி அப்படின்னு இருக்குன்னா இல்லை நான் வந்து இப்போ இந்த ஆப் 01 இதில் அசைன் பண்ணிட்டேன். சிமிலர்லி இந்த ஆப் 01 எடுத்துட்டு இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்பில் ஐ கேனாட் ஏபிள் டு அசைன், அதில் வந்து பண்ண முடியாது. அப்போ ரிசோர்ஸ் குரூப் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணும்போது அதில் இருக்கிற அவ்வளோ ரிசோர்ஸுமே கம்ப்ளீட் டெலீட் ஆயிரும். ஆமாம், டெலீட் ஆகும். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு மூவ் அப்படிங்கிறப்ப வி ஷுட் ஸ்டாப். ஓகே, இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ரிசோர்ஸ் குரூப்பையும் வந்து நான் வந்து ஏன்னா இதில் நீங்கள் மேலே இதுலேயே பார்த்துக்கலாம், யூ கேனாட் ஏபிள் டு சேஞ்ச் த ரிசோர்ஸ் குரூப் நேம். ஓகே, அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் சிமிலர்லி இப்போ ஆப் 01 இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மிஷின் நேம்ஸை நீங்கள் மாற்றலாம். அதாவது இந்த ரிசோர்ஸ் குரூப்ல ரிசோர்ஸஸை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்லி சேஞ்ச் வந்து இதில் என்னன்னா இந்த லொக்கேஷன் ஈஸ்ட் யூஎஸ் அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன். கரெக்டா? ஸோ இப்போ சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த லொக்கேஷன் ஈஸ்ட் யூஎஸ்னா ஐ கேனாட் ஹேவ் த ஆப்ஷன் ஃப்ரம் யூஐ. ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்கிரிப்ட் மூலியமாக தான் ஸ்டாப் பண்ணிட்டு தென் வி நீட் டு மூவ் த இந்த ரிசோர்ஸை வந்து வேற லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அசைன் பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு எதெல்லாம் வந்து பாட்டில் நெக் எங்கெங்க இருக்கு, எதுக்கெல்லாம் இதெல்லாம் கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க, ஓகேவா, என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இந்த டெஸ்டிங் ட்ரையல் வெர்ஷனும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் இன்னைக்கு கிரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷினை வந்து நாங்கள் ட்ரை பண்ணலாம்ல? பண்ணுங்க பண்ணுங்க. அதில் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் இது இப்போ என்னென்ன பார்த்தோமோ அதை அப்படியே பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஃபைன். நான் அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே நான் வந்து இந்த இதில் ஜிட்டப்ல வந்து ஏப்ரல் 24 இன்னைக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு நான் வந்து ஒரு ஜஸ்ட் மெயில் சென்ட் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலாக உங்களோட மெயில் ஐடி இல்லை, அப்படியே சேட் பண்ணுறீங்களா நீங்கள் உங்களோடது? நாளைக்கு டீம் வியூவர் நாளைக்கு டீம் வியூவர் பார்க்கலாம், அதில் ஷேர் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். ஜூம்க்கு பதிலா டீம் வியூவருங்களா? ஆமாம். அது எவ்வளோ இது இல்லை, ஆக்சுவலாக நான் டீம் வியூவர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா ஜூமு கொஞ்சம் இதாகுது, அதான் செக்யூரிட்டி அந்த இஷ்யூ அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ அதை நான் என்னன்னு பார்த்துறேன். ஓகே, ஃபைன். மண்டேங்களா நாளைக்கு இருக்குங்க? அதான் நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம், நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ தான் இப்போ.
சுதா இப்ப டிஸ்கஸ் பண்ணி மண்டே பாத்துக்கலாங்களா எப்படி சுதா? எனக்கு ஓகே, என்ன டே வேணாலும். ஜி மண்டே பாத்துக்கலாம் ஜி. அப்படியா? சரி சரி, ஓகே. அப்போ ஓகே, நான் உங்களுக்கு இது ரிலேட்டட் இதை அனுப்பிச்சி விட்றேன், மெயில் அனுப்பிச்சி விட்றேன் எல்லாருக்கும். ஓகே, அதில் பாருங்க. ஓகே சரி ஜி, நான் ஓகே, ஃபைன். பாய். தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.